இன்னைக்கு என்ன தலைப்பு என்றால், நான் எப்படி சொல்றது, நம்ம கிட்ட சபையிலிருந்தும் ஊழியத்திலிருந்தும் முக்கியமான ஒரு காரியத்தை வந்து திருடு போன ஒரு காரியம். இது முக்கியமாக திருடிட்டு போயிட்டான். கரெக்ட், அது ஒரு கரெக்டு தான். வேற யாரும் சொல்ல மாட்டோம், உங்கள் லைஃப்பில் திருடு போயிடுச்சா? வேற என்ன? முக்கியமாக ஊழியத்தில் வந்து திருட்டு போன ஒரு காரியம். இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம். இதை நமக்கு தேவையே இல்லைன்ற மாதிரி. என்னம்மா? யூனிட்டி, ஜீல். இல்லை, தப்பான இது. சில காரியத்தை வந்து பிசாசு திருடிட்டான் சபையிலிருந்து. என்னத்தை திருடான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவது எக்ஸோடஸ் சாப்டர் 17, யாத்ராகமம் 17:8. அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். ஒரு யுத்தம் நடக்க போது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யாருக்கும், அமலேக்கன்ற ஒரு படைக்கும் அவர் யுத்தம் நடக்க போது. அடுத்தது படிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். ஓகே, யுத்தம் நடக்க போதில் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. கேம் அண்ட் ஃபாட் அப்படின்னா சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த மக்கள் வந்து அடிதடி ஆயிட்டு இருக்கு. அப்போ மோசஸ் ஐயா சொல்றாரு ஜோஷுவா ஐயாவை பார்த்துட்டு, நமக்கு கொஞ்சம் பேரை வந்து நீ செலக்ட் பண்ணு, அவங்களுடனே போய் சண்டை போடு. நாளைக்கு நான் மலை மேலே என்ன வச்சுட்டு இருப்பேன்னா, ராட் ஆஃப் காட் இன் மை ஹேண்ட், அதை வச்சுட்டு நான் இருப்பேன். ஐ வில் ஸ்டாண்ட் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் வித் த ராட் ஆஃப் காட் இன் மை ஹேண்ட். மவுண்டன் மேலே இவர் ஆயா. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வாரம் வந்து நமக்கு ஒரு பெரிய சண்டை வரப்போது. பக்கத்தேர்லாம் வர போகிறாங்க சண்டைக்கு. என்னால் அடியெல்லாம் அதெல்லாம் தாங்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, யாருக்கு சொல்ல, பலவன் யாரும் நம்ம சபையில் யாருமா? நிஷாக்காவா? ராகேஷன் இல்லைம்மா, அவரே சோர்ந்து போயிரு, கல்யாணம் ஆயிடுச்சு. நல்ல உச்சம் ஆண்டனி பிரதர் சொல்லலாம். ஆண்டனி பிரதர் நீங்கள் என்ன பண்ணுங்க, 4 பேர் 10 பேர் செலக்ட் பண்ணிவிடுங்க, போயிட்டு நீங்கள் சண்டை போடுங்க. நான் என்ன பண்ணுவேன், பைபிளை வச்சுட்டு மலை மேலே நிற்பேன். ஓகேவா? இப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த தமிழில் சொன்னவாங்களே, கடுப்பாகணுவாங்களே, இப்போ அப்படி சொல்கிறேன். நீங்கள் போய் சண்டை போடுங்க, நான் பைபிள் வச்சுட்டு மலை மேலே நிற்பேன், நான் உங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். இதை மாதிரி தான் மோசஸ் என்ன பண்ணுறாரு, ஜோஷுவாவை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் செலக்ட் பண்ணு, நீ போ சண்டை போடு, ஃபைட் வித் அமேலெக். இது எப்படி இருக்குன்னா, பயந்த மாதிரி இல்லை, ஒரு பக்கம் பயந்தாங்கொல்லியா இருக்காரு மோசஸ் ஐயா. ஒரு மாதிரி முன்னாடி விட்டுட்டு, எப்பவுமே லீடர்ஸ் போய் தான் சண்டை போடுவாங்க. கரெக்டா? லீடர்ஸ் போய் தான் அடிவாங்க, முன்னாடியே போயிட்டு அடிதடிக்குள்ள கலந்து கொள்ளுவாங்க, இல்லைன்னா கோலன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஜோஷுவா என்ன பண்ணியிருக்காரு, அடுத்தது படிங்களேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். ஓகே, ஜோஷுவா மோசஸ் ஐயா சொன்னபடியே பண்ணார்களாம். மோசஸ் ஐயா, ஆரோன் ஐயா, ஊரையா, ஊர் தானே ஒரு பேர், ஊரையா வெண்ட் அப் டு த டாப் ஆஃப் தி ஹில், மலை மேலே போயிட்டாங்களா. 3 பேர் இல்லை, மோசஸ் ஐயா, ஆரோன் ஐயா, ஊரையா. இவங்களும் சண்டைக்கு போகல, 3 பேரும் சண்டைக்கு போகல, மோசஸையும் போல, டோட்டலாக 3. ஜோஷுவா மாத்திரம் மோசஸ் ஐயா என்ன சொன்னாரோ அதே போல கீழ்ப்படிஞ்சு போயிருக்காரு. அடுத்தது படிங்களேன். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஓகே, மோசஸ் ஐயா எப்பெல்லாம் கையை உயர்த்துறாரோ யாரு ஜெயிச்சிட்டாங்களாம்? இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்களாம். அடுத்தது வந்து எப்போ அவர் கை கீழே விடுறாரோ அமலேக்கல் ஜெயிக்கிறாங்களாம். ஓகே, என்ன திருடு போயிடுச்சுன்னா, இன்னைக்கு கையை உயர்த்துவது திருடு போயிருக்கு. இது நம்புறீங்களா? இது திருட்டுன்னு நம்ப முடியுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுறோம் இப்போலாம்? இப்படின்னுவோம், புத்தி போட்டுப்போம், இல்லை கால்கள் யாருன்னா மெரிச்சிட்டோன்னா பழக தோஷத்தில் இப்படி இப்படின்னுவோம், இல்லை கை இப்படி தானுவோம். ஆனால் கையை உயர்த்துவதை நம்ம மறந்துட்டோம். கையை உயர்த்தி யாராவது சொல்லணும், உனக்கு கையை நீ லிஃப்ட் அப் பண்ணு, கையை நீ உயர்த்து. எதுக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? கையை ஏன் உயர்த்தணும்? நம்ம போட்ட பர்ஃப்யூம் எல்லாருக்கும் தெரியணும்ட்டா? இல்லை நம்ம டியோட்ரண்ட் போட்டு வந்திருக்கோமா இல்லையா, இல்லை வேவர ஸ்மெல் வருதா இல்லையா தெரியணுன்றது கையை உயர்த்த சொல்கிறாங்க. எதுக்கு இது? அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த மோசஸ் ஐயா எப்பெல்லாம் கையை உயர்த்துறாரோ அடுத்தது என்ன நடக்குமா, இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயித்தார்களாம். அப்போ நீங்க கையை உயர்த்தும் போது என்ன நடக்கும்? சபைக்குள்ள நீங்க கையை உயர்த்தும் போது என்ன நடக்கும்னா, நமக்கு விரோதமாக அமேலிக்கர்களும் இருக்காங்க. ஓகேவா? நமக்கு விரோதமா அசுத்த ஆவிகள் போராடிட்டு இருக்கு. அப்ப கையை உயர்த்தும் போதோ அவைகளெல்லாம் துண்டிக்கப்படும், அவைகளெல்லாம் தோக்கடிக்கப்படும், அதுங்கெல்லாம் ஓடிடும். ஸ்பிரிச்சுவலா நிறைய யுத்தங்கள் நடக்கும். அதுக்குதான் சபைக்குள்ள நீங்க வந்த உடனே உங்களோட கையை உயர்த்த நீங்க பழகி கொள்ளணும். யாருமே சொல்ல தேவை கிடையாது, வெக்கப்படவே கூடாது. சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பிள்ளைங்க வந்து உங்க கைகளை விரல எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கையை நீங்க ஆட்டோமேட்டிக்கா உயர்த்தணும். அப்படின்னா அது ஒரு வெப்பன்.
அப்போ கையை திருடிட்டான், கையை உயர்த்துறத திருடிட்டான். அடுத்தது மோசேயை எப்படி பிடிச்சிருப்பாரு? அந்த ராடை பிடிச்சிருக்கணும். ராடோட இருந்திருக்காரு. ஒரு என்னது ராட் ஆஃப் த காடா அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கட்டையை பிடிச்சிட்டே இருக்கணும். மோசேயாக்கு அப்போ எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல 80 வயசோ 85 வயசோ 80 வயசு தாத்தா அந்த மாதிரி கையை உங்களை ஒரு கையை உயர்த்தில இப்போ பைபிள் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. உங்க கையில் ஒரு பைபிள் கொடுத்துட்டு பிடிச்சிட்டே இரு, நீ சர்வீஸ் ஆகுற வரைக்கும் நீ என்ன பண்ணணும்னா இந்த பைபிளை நீ பிடிச்சிட்டே இருக்கணும். முடியுமா முடியாதா? இது வெயிட்டா இருக்கு. ஆனா உண்மையாவே முடியுமா முடியாதா? எத்தனை பேருக்கு முடியும்? வாலிப பிள்ளைகளே முடியுமா? இதுக்கெல்லாம் கை தூக்குற நீ பேசவே இல்லை. நீ கேச்சிடலாமா? டேனியல் பண்ணுவேடா ரியலா? வாடாங்க நீங்க வாடா, பரவாயில்ல வாடா. இது எவ்வளோ வெயிட் இருக்குது பாரு. அப்படியே ஒரு கையில் இப்படியே நின்னுறா, ஸ்ட்ரெயிட்டு பெண்டில் இப்படி அப்படி காட்டு உங்களுக்கு. அங்கே பாடுறா, வைக்க விடாதுரா, பரவாயில்ல. 1 டிக் டிக் 1. ஏய் ஸ்ட்ரெயிட் பண்ணுறா, பெண்டாது பாரு. அது பெண்டே ஆகக்கூடாது. இன்னும் வெயிட் எந்த கொடுக்கலாமா? ஆஃபரிங் பாக்ஸ் தானே வெயிட்டாக போட்டிருப்பாங்க. கை வச்சிடலாமா? அரவர் எவ்வளோ அவர் தாங்க? டேனியல் டிக் டிக் 1 டிக் டிக் 2 டிக் டிக் 3. நீ தோத்துட்டேன்னு சொல்லு, கொடுத்துட்டு போயிடு. ஒத்துக்க மாட்டானுங்களே. சரி என்னடா கை பெண்டாகுது? ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். எவ்வளோ வயசு உனக்கு? 16 வயசுங்களா? 13 இயர்ஸ். சரி கொடுத்துரு. என் பைபிள் கீழே வந்துச்சுன்னா கஷ்டமாயிடும் எனக்கு. சரி கை நடுங்குது. யாருக்கு 12ங்க? தப்பா ஏன் சொல்கிறீங்க? கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வயசில் ரொம்ப முக்கியம். வயசு ரொம்ப முக்கியம். கம்மியாக சொல்லி தான் நம்மளுக்கு பழக்கமே. சரி ஓகே. அப்போது 80 வயசு தாத்தா அந்த கோலை பிடிச்சிட்டு இருக்கிறாராம். ஆரோன் ஊர் அவங்க வந்து கூட வந்து லிஃப்ட் அப் பண்ணா, அவங்களும் கூட இருக்காங்களாம். அடுத்த வசனம் படிங்களேன். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தார். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். ஆரோனும் ஊர் என்ன பண்றாங்க? 2 கையும் பிடிச்சிட்டு இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க தான் ஜோஷுவா. சொல்றேன், இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்களா? நமக்கு உடனே ஒரு சாக்கு வரும். என்ன சாக்கு சொல்லுங்க? அந்த பிரதர் கூட அனுப்புங்களேன், சும்மா தானே இருக்காரு. அந்த சிஸ்டரு நான் தனியாக போக முடியாது. ஏதாவது ஒரு சாக்கை வச்சுட்டு இருப்போம். ஆனால் யோசுவாயா மோசேயா கட்டளை இட்டும்படியும் போயிட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி முழுமையாக கீழ்ப்படிஞ்சிருக்காரு. அடுத்தது வந்து இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஆரோனையா இருக்காரு, ஊரையா இருக்காரு. ஆரோனுக்கு வந்து 83 வயசாம். மோசேயாவோட பெரியவராம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்க்காம வேலை பார்த்துருக்காங்க. கையை பிடிச்சிட்டே இருந்திருக்காங்களாம். அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு கல்லை போட்டு, இந்த காலத்து ஒரு வேலை. ஜோஷுவா என்ன அப்படிதான் சொல்லியிருப்பாரு, எனக்கு வேலை இருக்கு, என்னால் முடியாது, என் கூட யாராவது ஆள் அனுப்புனா நான் போகிறேன். நீ மென்டலாக நீ நம்ம தலைக்கு ஏதோ முட்டாளாயிட்டுக்கிறாரு. அவர் மேலே மேலே இருப்பாராம். நம்மலாம் வந்து போய் கஷ்டப்படணுமா, சண்டை பண்ணணுமா? இன்னைக்கு ஏன் அநேகல் ஜோஷுவாக்கள் ஊழியத்தில் எழும்புறது இல்லைன்னா கீழ்ப்படிதல் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோமோ பண்ண மாட்டாங்க. அப்போ ஊழியத்துக்குள்ள என்ன நடக்கும்? திருடிடுறான். ஜோஷுவாக்களை திருடுறான், கை உயர்த்துற திருடுறான். அநேக சபைகள் ஏன் உடஞ்சி உருவாகாம நாசமா போகுது தெரியுமா? யாருக்குமே அதை அடுத்தபடி கொண்டு போகணும்னு பிளானிங்கே இருக்காது. இப்போ இங்கே இருக்க இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்தா எத்தனை பேர் பண்ணுவீங்க? இல்லை இந்த காலத்தில் எப்படி சொல்லலாம், சண்டை வேணாம். காலையிலனா 6 மணிக்கு சபை திறந்துட்டு 1 hour நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வருவீங்க? சபைக்கு ஒரு யுத்தம் வருகிறது. சபைக்கு வந்து விச்கிராஃப்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பில்லி சுனியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதிகாலை 6 மணிக்கு இங்கே ப்ரேயர் இருக்கு. 1 hour வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். எத்தனை பேர் யோசுவாயா போலவே ஓகே சொல்லுவீங்க? ஒரு யோசுவா கூட இல்லையா? இங்கே யோசுவானோட யோசுவை அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு பேரை மாற்றினோம். அங்கே ஒரு யோசுவாகிறாரா? ஓகே. கொடுத்த காரியத்தை கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. ஒருவேளை அவர் நினைச்சிருந்தாரு, என்னடா இந்த திக்குவாயம், அவருக்கு திக்குமா ரொம்ப மோசே திக்குவாயம் சொல்லிவிடுதெல்லாம் நான் கேட்கணுமா? இல்லை ஒரு சின்ன பையன். அப்போ 2 பேர் என்ன பண்ணாங்களாம், கல்லை வச்சுட்டு உட்கார வச்சாங்களாம். இப்போ இருக்கிற ஊழியக்காரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? உண்மையாக கல்லை போட்டிருப்பாங்களா? கல்லை போட்டு உட்கார வச்சுருப்பாங்களா? முதல்ல நீ எனக்கு இன்டிமேட் பண்ணியான்னு கேட்கலாம். நீ எனக்கு முதல்ல மெசேஜ் போட்டியா? நீ எனக்கு சொன்னியா? இங்கே மோசே இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி தெரியல. வாட்ஸ்அப்பில் ஹலோ ஆரோன், ஹாய், பிரைஸ் தி லார்ட், கிரீட்டிங்ஸ் ஃபார் த டே. நீ இதெல்லாம் இன்னைக்கு பண்ணணும். நீ என்ன பண்ணு, கம் ஹியர், ஐ எம் கோயிங் ஆன் த டாப் ஆஃப் த மவுண்டன், யூ ஆல்சோ குல்சிஃபை, ஐ ஆல்சோ குல்சிஃபை. கூட வந்து நீ வந்து கையை தூக்கணும் சொன்னாரா?
சொல்லியிருப்பாருன்னு நினைச்சிங்களா? அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் யுத்தம் நடந்துட்டே இருக்கு. இங்க வந்து அதிகாலைன்ற பாருங்க 9 மணிக்கு ஒரு ப்ரேயர் நடக்கும், 9:10. இதே மாதிரி தான் சபைக்கு விரோதமா வருகிற அசுத்த ஆவிகளை நீங்க ஜெபிச்சு போராடிட்டு இருப்பீங்க. அதுக்கு யாரும் கூப்பிடணும்னு கிடையாது, உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னே கிடையாது. நீங்க உங்களுக்கு ஒரு வேளை சபை பத்தி ஒரு பாரம் இருந்து இது நம்மளுடைய ஊழியம் நினைச்சீங்கன்னா கூடவே இருப்பீங்க. ஆரோன் ஊரையா இருக்காரு இல்ல, அவங்க கூடவே இருந்திருக்காங்க. எந்த இன்டிமேஷனும் தேவையில்லை. ஹாய் ஸோ அண்ட் ஸோ, உங்கள் வீட்டை இப்போ ஃபேமிலி இன்விடேஷனில் வரல, பேரே எழுத மாட்டேன் இன்விடேஷனில், பேர் தெரியாது, என்டையர் ஃபேமிலி ஆர் இன்வைட்டட். பார்த்துருக்கீங்களா அந்த வார்த்தை? யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆர் இன்வைட்டட், யுவர் நேம்ஸ் ஆர் இன் அவர் ஹார்ட். உண்மையாக பேரை கேட்டால் பேர் தெரியாது உங்களுக்கு, குடும்பத்து பேர், ஆனால் இதயத்தில் உங்களோட பேரெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்விடேஷனில் போட்டுருவாங்க. ஏன்னா சோம்பேறித்தனம், பேர் எழுதி கொடுக்க ஒரு சோம்பேறித்தனம். இப்போ அந்த கலாச்சாரம் வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், இது இமேஜ் ஆனால் அவ்வளோ கிளியராக இல்லை. சென்டரில் இருக்கிறது மோசஸ், சைடில் இருக்கிறது ஊரையா, யாராவது ஆரோன் ஐயாவுக்கு 83 வயசு இருக்கலாம். மோசஸ் ஐயா சென்ட்ரல் இருக்கிற 80 வயசு, அந்த குச்சியை வேற வச்சுட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து யார், ஊரையா, நம்ம காலத்து ஊரையா தான் ஊருக்கு போயிட்டு இருப்பாரு, சொல்லமங்கலம் ஊருக்கு போயிட்டு இருப்பாரு. டே எங்கடாக்குறேன்னா, நான் ஊருக்கு இப்போதான் வந்திருக்கேன், ஃபேமிலியோட பிக்னிக் போயிருப்பான்வாங்க. யாராவது ஆரோன் ஐயா. நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல டியோட்ரண்ட் இல்லை, துர்வாசனை நினைச்சுக்குமா இருக்கலையா, மனசு என்னது, உடம்பு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, வேர்வை வாசனை கண்டிப்பா வந்திருக்கும்ல. கூடவே இருந்திருக்காங்க, சென்ட் இல்லை, பர்ஃப்யூம் இருந்திருக்காது. எப்படி இருந்திருப்பாங்க? மலை மேலே ஏறி இருக்கும் போது அந்த மனுஷன் வேத்து ஊற்றி இருக்கும், லிஃப்டாக இருந்திருக்க, டக்குன்னு பட்டன் நமக்கு உடனே மலை மேலே ஏறி போகிறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு புத்தி இருக்கு, அவர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணோம், அவருக்கு முதல்ல கல்லை போடணும். இன்னைக்கு நிறைய ஊழியத்தில் நடக்கிற காரியம் என்ன, கல்லை கீழே போட மாட்டாங்க, கல்லை தூக்கி மோசஸ் ஐயா தலைமையிலே போட்டுருவாங்க. வார்த்தையினால கல், பார்வையினால கல், முக்கியத்துவனால கல், பொறாமைனால கல், என்ன கல் இருக்கோ தூக்கி மண்டை மேலே பின்னாடி பேசுகிற கல் டக்குன்னு தலைமையில போட்டுட்டு போயிடுவாங்க. மோசஸ் ஐயா அப்பயும் என்னது முடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அப்போ ஆரோனையும் ஊரையும் ஒரு பக்கம் ஊழியத்தில் திருடன் வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து ஊழிய அழைப்புகளை கொடுக்குறாரு, கையை வச்சுட்டு நீ மோசஸ் ஐயா போல எழும்ப போறேன்னு சந்தோஷப்படுவியா? ஒருவேளை நீ ஆரோனும் ஊரை போல இருப்ப அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ராஃபஸி தராங்க உங்களுக்கு. தலையில கையை வச்ச உடனே நீ ஊரையா போல இருப்ப, ஆரோனையா போல இருப்ப. அவங்க ஊழியம் என்ன தெரியுமா, என்ன சொல்லுவாங்க, அக்களை பிடித்த ஊழியம். அப்படிதானே பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களை பிளஸ் பண்ண அக்செப்ட் பண்ண முடியுமா? இந்த நாளில் மிஸ் ஆகிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இந்த ஊழியம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு அதை யோசிக்க கூட மாட்டோம். நீங்க ஒரு சண்டே மாத்திரம் வர கிறிஸ்டியனா இருக்கீங்களா? இந்த பிரேயர்ல வராம இருக்கீங்களா? எதுலயும் கலந்துக்கலாம். நான் தான் சண்டே வரேனே, அப்படியே என்ன சொல்லுவாங்க, இந்த மினிக்கிட்டு இல்ல ஷோக்கி காட்டிட்டு அப்படி வந்துட்டு இருக்கீங்க. ஒரு சண்டே மட்டும் தான் வரீங்களா? உங்களுக்குள்ள ஆவி எங்க செத்து போயிருக்குன்னு அர்த்தம். இது நம்மளுடைய சபைன்னு உங்களுக்கு உணர்வு இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பேரை சொல்லணும். சில பேருக்குலாம் ஆரோன் வா அப்படின்னா, ஆரோன் நான் வந்துட்டேன், ஆரோன் கூப்பிட்டீங்களே, ஆரோன் சொல்லிட்டே இருக்கணும். ஊர் வா, நீ ஊருக்கு படாத, வா 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 வந்துரு. அப்பவும் மைக்ல சொன்னோம், ஊரையா நல்லவரு, ஆரோனையா நல்லவரு, ஆரோன் இதெல்லாம் பண்ணியிருக்கா. அப்போதான் அவங்களுக்கு கிளிக்கிழிப்பா இருக்கும். இம்பார்ட்டன்ஸ்க்காக காத்துட்டு இருப்பாங்க. ஊழியத்துல திருடு போன காரியங்கள் இதுதான். சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி எல்லாமே வந்து பிசாசானவன் திருடிட்டான். இப்போ இன்னைக்கு நீங்க 1 வருஷமா சபைக்குள்ள வந்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஊழியத்துக்குள்ள என்ன பங்கு இருக்கு? நீங்க என்ன பங்கு கொடுத்துருக்கீங்க? என்ன கொடுத்துருக்கீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் சபைக்குள்ள வரேன், நான் என்னுடைய பங்கு என்ன? நான் பங்கு கொடுக்குற மாதிரி தகுதியற்றவனா இருக்கனா? நான் எதெல்லாம் இன்வால்வ்மெண்ட் காட்டிட்டு இருக்கேனா? இல்ல தனித்தவத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேனா? நினைச்சிருந்தா ஆரோனையா கூட ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரி எடுத்து, ஒருவேளை என்ன சொல்லலாம், மோசஸ் ஹேண்ட் மினிஸ்ட்ரி, மோசஸ் என்ன சொல்லலாம், அண்டர் ஆர்ம் மினிஸ்ட்ரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே. மோசஸ் ஐயா பேர்ல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அதுதான். இப்பெல்லாம் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஆவியானவர் சொன்னாரு, அதனால என்ன எனக்கு தனித்தவன் ஊழியத்தை கொடுத்துட்டாரு. ஒருவேளை ஆரோனையா போயிருக்கலாமே, மோசஸ் ஐயாக்கு கூட இந்த ஊரையா போயிருக்கலாமே, ஜோஷுவா ஐயா போயிருக்கலாமே. சண்டைக்கு போறதை விட்டுட்டு ஜோஷுவா எனக்கு தனி ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு என்னடா இது சண்டைக்கு போக சொல்றாரு, இந்த கிழவனுக்கு வேற வேலையே கிடையாதான்னு போயிருக்கலாமே. இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு இந்த ஊழியத்துல சபைக்குள்ள என்ன காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்க எதற்காக ஆயத்தமா, நீங்க எதை வாஞ்சித்தீங்க? ஒரு கர்த்தருடைய கையா, இல்ல ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களா, இல்ல மேட்டிமையான காரியங்களா, இல்ல பதவியா, இல்ல பெருமையா? எல்லாமே எனக்கே வந்துடணும் ஊழியம், எல்லாமே நானே பண்ணணும், இல்லை எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனையில் இருக்கீங்களா? மாத்திக்கொள்ளுங்கள். இன்னைக்கு சபைக்குள்ள அநேக ஊழியர் மிஸ் ஆகுறது. ஆரோன் ஊர் கை தூக்க தாத்தா ரெடியா இருக்காரு,
மோசஸ் தாத்தா ரெடியா இருக்க, ஆனா பிடித்து கொள்ள ஆரோனும் ஊரும் இல்லை. ஒரு வாஞ்ச கிடையாது. நம்ம சாட்டர்டே சண்டே இன்வால்வ் கொடுப்போம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் இப்போ கை தூக்குனீங்களே, எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருந்தது? நான் ஃபாஸ்டிங் கண்டிப்பாக வருவேன். இது சபையில் வச்சிருக்க மாறப்போற சபை கிடையாது, நீங்க மாறுவீங்க. நீங்க வந்தீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா, உங்களுக்கு விரோதமா இருக்க காரியங்கள் உடைஞ்சிடும். ஒருவேளை ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ வரும், ஆசீர்வாதங்கள் வரும், பிள்ளைங்க பாக்கியங்கள் வரலாம், திரும்ப பாக்கியங்கள் வரலாம். ஆனா அதே மூஞ்சிகள்லாம் இப்போ யாரெல்லாம் கையை உயர்த்தினு தெரியுமா? ஜான்வரியில் வந்து அதே மூஞ்சிகள் தான் ஏப்ரல். ஏன் சொல்லுங்க? வாஞ்ச செத்து போயிருக்கு. ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொல்லுவாங்க, சண்டே வர்றதெல்லாம் வந்து பாஸ்டரை தெரியும், ஆண்டரை தேடி கிடையாது. ஆனால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வீக்னஸ்லாம் வராங்களே, உண்மையாகவே கர்த்தரை தேடி வருவாங்களாம். எது? ஜபங்கள். ஆனால் இன்னைக்கு ஜபம் போர் ஆயிடுச்சு. ஃபாஸ்டிங் ப்ரேயர் அது நமக்கு இல்லடா. அனௌன்ஸ்மெண்ட் கூட காதில் போகாது. அனௌன்ஸ்மெண்ட் கூட காதில் போகாது. போச்சா? எத்தனை மணிக்கு இப்போ ப்ரேயர் ஆகஸ்ட்லேருந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? ஜான்வரியில் எத்தனை நாள் ப்ரேயர் பண்ணுவோம் ஃபாஸ்டிங்? இது கரெக்டாக சொல்லிட்டீங்க. 21 days. எத்தனை பேர் வந்தீங்க? ஏப்ரல் இவன் பேர் பாதி கை 4 விரல் காட்டுறான், அதான் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, ஏப்ரல் எத்தனை நாள் இருந்துச்சு? ஆகஸ்ட்ல. சரி, அடுத்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்போ? டக்குன்னு சொல்லணும். தெரியுதுல்ல, வரணும் தானே. அப்போ ஏன் வரல? ஏன்னா உங்களுக்கு ஆரோனாக ஊராக இருக்க பிடிக்காது. நமக்கு நம்மளுடைய அழைப்பு என்ன, நம்மளுடைய தனித்தவன் என்ன? ஒருவேளை ஆரோனையாவும் ஊரையாவும் அப்படி நினைச்சிருந்தா கண்டிப்பா சொல்றேன், மோசேஸ் செத்து போயிருவாரு. அவருடைய அழைப்பை சாவடிச்சிருப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில, அந்த சபையில என்ன நடந்துச்சுனாக்கா, பெரிய சபை, ஒரு 380 பேர், 800 பீப்புள் இருந்தாங்க. ஒரு லீடர் அப்பாயிண்ட் பண்ணல, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வைக்கல. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த வயசானவருக்கு என்ன மூளைகீழ குழம்பி போயிடுச்சா? சொந்த பில்டிங் வச்சுட்டு இருக்காரு, ஆஃபரிங் நிறைய வந்துட்டு இருக்கு, மக்கள் 800 பேர் இருக்காங்க கிட்ட. அவருடைய வயசு 80-85 ஆயிடுச்சு. என்னுடைய கேள்வி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன சக்சஸரே இல்லாத ஒரு சக்சஸான மினிஸ்ட்ரியா? ஒருத்தவங்க சொல்லியிருக்கல, ஊழியத்துல சக்சஸர் இல்லைன்னா, நம்ம குடும்பத்துல அடுத்த தலைமுறை இல்லைன்னா அது தோல்வி அடைஞ்ச ஒரு தலைமுறை. அப்ப அதே போல ஊழியத்துல அடுத்த சந்ததி இல்லையே, இவர் தோத்துட்டாரா அப்படிலாம் நினைச்சா. ஆனா இன்னைக்கு யோசிக்கும் போது என்ன தெரியுமா யோசிக்கிறேன்? உண்மை உத்தமத்தனத்தோட ஒருத்தரை பார்க்கல போல. ஒருத்தரும் வந்து உண்மை உத்தமத்தனத்தோட இல்லை போல. ஒருவேளை பணத்துக்காக வந்திருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ்க்காக வந்திருக்கலாம், காலேஜ் ஃபீஸ்க்காக வந்திருக்கலாம். தனித்துவமா அங்க நிறைய ஊழியக்காரர் எழும்பியிருக்காங்க. இஸ் மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், இஸ் மை ஸ்பிரிச்சுவல். ஆனா அந்த ஊழியம் செதறி போய் 3 சபையா மாறி அந்த ஆத்துமாக்கெல்லாம் செதறிக்கப்பட்டது. அப்ப அங்க வளர்ந்த பிள்ளைகளுக்கு அந்த துக்கம் இருந்திருக்குமா? தெரியல. அந்த கணக்கு யார் மேல கேட்பாங்க? தெரியல. அப்ப அந்த மனுஷனுடைய கண்ணீர் எங்க போச்சு? வீணா போயிருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபோக்கஸ் மாறி போச்சு. ஆரோனாக ஊராக இருக்க யாருக்குமே பிடிக்காது. எல்லாருக்கும் தன்னுடைய தனித்துவத்தை வந்து காட்டணும். கையை உயர்த்த முடியாது, கையை வந்து கட்டி போட்டு அப்படியே யாரோ கட்டி வைத்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வேளை இந்த நாட்கள் இருந்தோம்னு வச்சுக்கல, மோசேஸ் ராடை பிடிங்கிட்டு இருப்போம். டே தாத்தா, நீ எதுக்கு அதை உயர்த்த? உன்னால முடியல. கையெல்லாம் நம்மளுக்கு ஃபோக்கஸ் என்ன இருக்கலாம்? அந்த கட்டில தாண்டா ஏதோ பவர், கர்த்தருடைய அதிகாரம் அந்த கட்டில தாண்டா இருக்கு. அதை பிடுங்கிடுவோமே. ஒன்று கல்லை தூக்கி மேலே போட்டிருப்போம், இல்லை கீழே வச்சிருக்க மாட்டோம், இல்லைன்னா கட்டையை பிடிங்கிட்டு இருப்போம், இல்லை கட்டையை பிடிங்கி ஓடிட்டு இருப்போம். தாத்தா நீ பாட்டு சும்மா உக்காரு, இந்த கட்டையில இந்த பவர் இருக்குது, இதை உயர்த்துனா யுத்தத்தை ஜெயிக்கிறாங்க. அப்போ கட்டையை வந்து என்ன சொல்லுவாங்க? லாவிட்டு போயிடுவோம்னு சொல்லுவாங்க, திருடிட்டு போயிட்டு, சூ பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அப்போ அவர்கள் அந்த பொசிஷனுக்கு ஆசைப்படலை, அவர்கள் அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்தானத்துக்கு ஆசைப்படல. அவர்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுவோன்னு பார்த்துருக்காங்க. இன்னைக்கு சபைக்குள்ள ஊழியத்துக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய காரியம், எனக்கு என்ன ஸ்தானம் வரும் அடுத்ததுன்னு யாரு என்ன சொல்லுவாங்க? இது அண்ணன் எப்போ காலியாமா, தின்ன எப்போ பிடிக்கலாமன்னு சொல்லிட்டு டாஃப்னா என்ன பண்ணுவா? சோஃபால டேனி ஆயின் படுத்துட்டு இருப்பான். அவன் போன விடு குடுகுடுன்னு போய் படுத்துக்கின்னு காலம் எல்லாம் போய் தங்கச்சி போய் படுத்துவான். அப்பதான் யோசிப்பேன், அண்ணன் எப்போ காலியாவான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னுடைய ஸ்தானத்துக்காக நீ காத்துட்டு இருக்கியா, இல்ல ஒரு வேலைக்காரனாக ஊழியத்துக்குள்ள கீழ்ப்படி உன்னால முடியுமா? இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாங்க. ஏய், என்னுடைய ஆரோன், என்னுடைய ஊர் அப்படியாக இருக்கணும். காலத்துக்கு முன்னாடி இந்த காரியங்கள் பண்ணணும். ஒரு கம்பு மேலேயே இருக்கக்கூடாது. கம்பு கடிச்சா எல்லாம் மிரக்கலாம், ஜீபும்பா மேஜிக் பண்ணிடலாம்டா, நம்ம அழைப்புக்குள்ள போயிடலாம்டா, பணம் வந்துடும்டா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருடா. அவர்கள் ரோலுக்காக ஆசைப்படல. நான் வந்து வேலைக்காரன் யோசிச்சு பாருங்க, அக்கலை பிடிச்சிட்டு இருக்காங்க, அண்டராம பிடிச்சிட்டே இருக்காங்க, மைக் ஸ்டாண்ட போல பிடிச்சிட்டு எது வரைக்கும் பிடிச்சிருக்காங்க. அடுத்த வசனம் படிங்களேன். இவ்விதமாய்
அவர்கள் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ஓகே, இங்க ஒரு பக்கம் கையை தூக்கிட்டு இருக்காங்க, 2 பேர் பிடிச்சு எது வரைக்குமா? சூரியன் அஸ்தமானமா? கரெக்டா? சன்செட் ஆகுற வரைக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும். இவரே 83 வயசு தாத்தா, வேற ஆரோனையா அவரு ஒரு தாத்தா, இன்னொரு தாத்தாவுடைய கையை பிடிச்சிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் லெஃப்ட் ஹேண்டு. நம்மள அந்த சண்டை ஒன்று, டேய் பீச்சங்காய் பக்கம் நான் பிடிக்க மாட்டேன்டா, சோத்து கை பக்கம் தான் நான் பிடிப்பேன். ஏய் இல்லடா, அது ராசியான கை இல்லடா, இது லெஃப்ட் ஹேண்ட்ரா, கழுவுற கைடா, சாப்பிட்ற கை பக்கம் பிடிப்போம். அங்கேயே ஒரு சண்டை போட்டுருப்போம். இன்னும் நீ கிட்டியா நான் கிட்டியா பிடிச்சு அந்த கையை பிச்சுட்டு இருப்போம். ஆனா சூரியன் அஸ்தமனம், சன்செட் வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேர்வை வாசனை இருந்திருக்கும், கஷ்டம் இருந்திருக்கும், அவங்களுக்கு தண்ணி தாக்கம் இருந்திருக்கும், தண்ணி கொடுக்க ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை தண்ணி கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும்? இவங்க கை விட்டுருப்பாங்க, கை கீழே இறங்கி இருக்கும். அப்போ 3 பேரை கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ சபை வளரணும், ஊழியம் வளரணும்னா அது ஒருத்தருடைய போராட்டம் கிடையாது. இங்க இருக்கிற ஜனங்களுக்கு அந்த அறிவு வேணும், ஃபேமிலிஸ்க்கு அந்த அறிவு வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில அவங்க இன்டர்செஷன் ப்ரேயர் வைப்பாங்க, அதுக்கு ஒரு கூட்டத்தை இருப்பாங்க, பேர் கொடுத்துட்டு வாலண்டியரா போய் அவங்க இன்டர்செஷன் பண்ணுவாங்க. இன்டர்செஷன்னா பரிந்து பேசுவது, சபைக்காக உத்தரவாதத்தை ஜெபிப்பது. யாரும் ஸ்டேஜுக்குள்ள வர மாட்டாங்க, யாரும் லைவ்ல வர மாட்டாங்க, யாரும் மைக் பிடிக்க மாட்டாங்க, அவர்கள் பேக்ல இருந்து ப்ரே பண்ணுவாங்க. எனக்கு ஆசையா இருக்கும், இப்படி எல்லாம் இருக்காங்களா சபைக்குள்ள. சில பேர் அந்த இன்டர்செஷன் ப்ரேயருக்காக, உண்மையா சொல்றேன், எங்களுடைய ஃபெலோஷிப்பை விட்டு போன பிள்ளைகள் இருக்காங்க. நான் அங்கே இணைஞ்சிருக்கிறேன், நாங்கள் முழங்காலிட்டு நான் ஜெபிக்கிறேன், அதனால நான் உண்மையை உத்தமத்தனத்தோட இருக்கிறேன். அப்போ ஆரோனும் ஊரும் நீங்கள் எழுமணும்னாக்கா நீங்கள் ஃபுல் டைமாக இருக்கணும், கமிட்டடாக இருக்கணும், சபைக்குள்ள கமிட்டடாக இருக்கணும். இந்த வாரம் இந்த சர்ச்சுடா, அடுத்த வாரம் அடுத்த சர்ச்சுடா, ஆலயத்துக்குள்ள இந்த காணிக்கை கொடுப்பாங்கடா, இது ஸ்கூல் ஃபீஸ்ரா, அது காலேஜ் ஃபீஸ்ரா, இப்படி இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி கமிட்டட். உங்களை எதற்காக ஊழியத்தில் இணைச்சாங்க அது உங்களுக்கு தெரியணும், எதுக்கு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரா வச்சிருக்காங்க அது உங்களுக்கு தெரியணும். ஆனா நமக்கு அது தெரியவதில்லை. அது தெரிஞ்சு நமக்கு தெரியவதெல்லாம் என்னன்னா நல்லா இருக்கணும். என்னோட அழைப்பை கண்டுபிடிக்க மாட்டோம். நிறைய பேர் அழைப்பு என்ன நினைக்கிறோம், தனித்துவத்துல தான் வாழுகிறோம். கரெக்டா? இன்னைக்கு நிறைய பிரபலமான ஊழியக்காரங்க நினைச்சு பாருங்களேன், அவங்க கூட நிறைய பிரபலமான நல்ல மிராக்கல் ஹீலிங் பண்ற ஊழியக்காரங்களாம் அந்த ரக்கைக்குள்ள இருப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமா, யார் மோகன் சிலாசில் செய்யணும் வச்சுப்போமா, அப்பா துரை என்று ஒரு ஊழியக்காரர் இருந்தார். செம்ம ஊழியக்காரர், செத்துட்டாரு. ஆனால் அந்த ஊழியக்கார் செம்மையா ஜெபிப்பாரு, பேங்க் மேனேஜராக இருந்தவனா. மோகன்சிய கீழே வளர்ந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவர்கள் ஊழியம் செய்வாங்க, ஆனால் அந்த ரக்கைக்குள்ளே இருந்தாங்க. அவர் சாகும்போது நிறைய ஊழியக்கார நல்ல சாட்சியோட செத்தார் அப்பா துறையா. அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது அக்னி இருக்கும். பேலஸ் கிரவுண்ட்ல ஒரு டைம் வந்து பிரசங்கிக்கிறாரு, நான் செத்து போய் இருக்கிற காரியத்தால எழுப்பி விட்டாரு. வயசானவர், ஆனா பிரசங்கம் பண்ணும்போது ஒரு அக்னி வரும் பாருங்க, வார்த்தை நச்சு நங்கூரம் ஊறுற மாதிரி அப்படி எழுப்பி விட்டுரும். அந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர் நம்ம எழுமணும்னு இருக்கணும். இன்னைக்கு ஊழியத்துக்கெல்லாம் எனக்கு ஆண்டர் விஷயம் எப்படி காட்டுவார், எனக்கு ஒரு வித்தியாசம் எனக்கு புரியல. இப்போ ஒரு வேளை நீங்க இருக்கீங்க, பிரவீன் எடுத்துக்கொள்வோமா, பிரவீன் தான் கீபோர்டு, இல்லை மனோபுரம் எடுத்துப்போமா, மனோபுரம் வாசிட்டே இருக்காரு, திடீர்னு வந்து சொல்றாரு, நான் வந்து எனக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வச்சிருக்காரு, நான் எங்கெல்லாம் பேடு வாசிக்கணும் அபிஷேகம் இருக்கும், அதனால பேடு வாசிக்க இங்கே போறேன். அப்ப இங்க யார் வாசிப்பா? புரியுதா? அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டேட்டஸை நீங்க புரிஞ்சுக்கணும், ஸ்தானத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க மற்றவங்களை ட்ரெயின் பண்ணணும், மற்றவங்களை எழுப்பணும். அந்த அனாயிண்டிங்கும் அந்த கெப்பாசிட்டியும் நீங்க சாவடிச்சிட கூடாது, மற்றவங்களுக்கு கொடுக்காம செத்துரு போயிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன எனக்கு தெரியும். நான் ஒருத்தர் வந்து பழைய சர்ச்சில் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்க கீபோர்டு நல்லா வாசிக்கிறீங்களா பிரதர், ட்ரெயின் பண்ணுங்க, எனக்கு சொல்லித்தரீங்களா? நான் அவர் உடனே சொல்றாரு, ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, என்ன சொல்ற, பிரதர் நாங்கள் வந்து பரம்பரையாக வந்து நாங்கள் வாசிக்கிற குடும்பம்னாரு. ஓ அப்படியா, சரி பிரதர் சூப்பராக வாசிக்கிறீங்க. கடைசி வரைக்கும் ட்ரெயின் பண்ணுற ஒரு வாயில் வார்த்தை வரல. அவருக்கு என்னன்னா, அவரே கடை தட்டி, என்னது கடை நானே ஓப்பன் பண்ணணும், கடை நானே மூடணும், இடண்டா அது நாங்கள் வச்சுட்டோன்னா கடைசியில் தொந்தியெல்லாம் பிரிஸ்திக்கிச்சு பார்த்தேன், என்ன குட்டி பசங்களையும் ட்ரை பண்ணலை, அப்படியே இருக்கும். என்ன சொல்லுவாங்க, பெருகுமா, சதெல்லாம் பிதுங்கி போயிருக்கும்ல, எதுலையும் ட்ரெயின் பண்ணல. சொல்லி பார்த்தேன், என் குடும்பம் என் ஃபாதர்லாம் வந்து வாசிக்கிறவங்க, அந்த ட்ரெயின் பண்ற பக்குவமே கிடையாது, மற்றவங்களை எழுப்பவும் கிடையாது. இந்த காலத்து ஜோஷுவாக்கள், இந்த காலத்து ஆரோன்கள், இந்த காலத்து ஊர்கள் எல்லாமே அவங்களே பிடித்து கொள்ளுவாங்க, பிடிச்சிட்டே இருப்பாங்க, சாவர வரைக்கும் அந்த இடத்த காலி பண்ண மாட்டாங்க, ஒன்று வாசிச்சுட்டே இருப்பாங்க, அப்படியே மண்டை போட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த காலத்து ஆரோனையா ஊரையும் லோ இப்போ போட்டிருப்பாங்க, நடக்கவே முடியாது, மலை இடத்துக்குள்ள அந்த பேண்ட்டு கீழே கவுண்டருக்கு இழுத்துக்குன்னு கஷ்டப்பட்டு வேலை வந்திருப்பாங்க, லூஸ் ஆகிட்டு இருக்கும், தொந்தி பெருகிட்டு இருக்கும், சாப்பிட்டு டிக்கி பின்னாடி போயிட்டு இருக்கும், அவங்களால முடியாது, மூச்சு பெருமூச்சு முடியவே முடியாது. இவங்க கை யாருன்னா தூக்கணும், இவர்களுக்கு ஒரு வேலை கொடுத்த மோச செய்ய சொல்லுவாங்க,
ஐயா நீ கொஞ்சம் எடுத்து தரியா, உன் கை பிடிச்சிருந்தானேங்கிற. இவங்க வேலை கொடுப்பாங்க, ஒரு டெலிகேட் பண்ண இவங்க வேலை கொடுப்பாங்க. அநேக ஊழியர் செத்து போற காரணம் அதுதான். இந்த ஊழியம் வளருவதும் செத்து போவதும் உங்க கையில இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்காங்க, ஊழியத்துல இன்வால்வ் ஆகுங்க, இந்த ஆலயத்துக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. நிறைய காரியங்கள் ஓப்பனிங்ஸ் இருக்கு. எடிட்டிங் கத்துக்கலாம், இது பண்ணலாம், மியூசிக் வாசிக்கலாம். இவன் சொல்றான் அவன் சொல்ல கோச்சிட்டு இன்னும் எவ்வளவு நாட்கள் கோச்சிட்டு இருக்க போறீங்க? சபைக்குள்ளவே இந்த போட்டா போட்டி பொறாமைகள் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா எங்க வளர முடியும்? சபை ஆனவுடனே மொபைலை பார்த்துட்டு உக்காந்துட்டீங்கன்னா நீங்க மனுஷன் கூட பேசாம மிருகத்தை போல மாறிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சுபாவம் இருக்கு, என்ன மாறிடுச்சு? நீங்க நல்லவங்க தானே சொல்றீங்க, உங்க நல்ல சுபாவத்தை எங்க காட்டி இருக்கிறோம்? மற்றவங்க பேசும் போதெல்லாம் நமக்கு உணர்த்தோம், குத்திட்டாங்கப்பா, நான் அஃபண்ட் ஆயிட்டேன்ப்பா, எனக்குள்ள வலிக்குதுப்பா, அதனால நான் யாருக்கிட்ட பேச மாட்டேன், அப்படியே தலை குஞ்சிட்டே போயிடு. எத்தனை நாட்கள் இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க எப்படி மற்றவங்களோட காயத்தை, என் வேலையை மட்டும் சில சுச்சு போட சொன்னாங்க, நான் சுச்சு மட்டும் போடுவேன், நான் எதுவும் கண்டுக்க மாட்டேமா. சில கேஸ் எல்லாம் மாறிடும், அப்படி ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி ஆயிடும். அது மாதிரி இருந்தா அருண் மோசஸ் ஐயாவே துடிச்சிட்டு இருக்காரு, டே அருண் கையை துடிடா, டே ஊருக்கு போடாத புடிடா, ஜோஷ்வா இருக்கே என்ன ஓட்டியாடா, ஃபோனுக்கிட்ட இந்த கேட்டிருப்பாரு போல, இருக்கியா இல்லையா, ஃபோன் இல்லை ஒண்ணுமே இல்லை, ஃபாலோ அப் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனா ஜோஷ்வாயாக்கு அந்த பொறுமை நம்பினாரு. அடுத்த ஜோஷ்வாயா அது ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன், அவர் பார்த்துட்டே இருப்பாருங்க. எக்ஸோடஸ் 33:11, 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசஸையா தான் அங்கே என்கவுண்டரு, முகமுகமா மோசஸையா கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. கூட இருந்த ஜோஷுவா ஒண்ணுமே கிடையாது, வெளியே இருந்து காத்துட்டு இருக்காராம். இப்போ நான் வந்து இங்க வந்து ஒரு 5 ஹவர் எனக்கு கிளீனிங் ஒர்க் இருக்கு, நான் ஜாபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள வந்துடுறேன். சுந்தரை வந்து வெளியே வச்சிடறேன். எவ்வளவு ஒரு 5 ஹவர் இருப்பாரா வெளியோ, இப்படி நடப்பார் அப்படி நடப்பார், சிசிடிவில கவர் ஆகிடும் எல்லாமே, இப்படின்னு வாங்க ஃபோன் நோண்டுவாங்க, முடியாது, ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு தோணும். ஆனா ஜோஷுவாயா did not depart from the tabernacle, அங்கேயே அப்படியே வெச்சக்கனை பார்க்காம அப்படியே விடாம பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு என்கவுண்டர் கிடைக்கல, அபிஷேகம் இல்லை, தெரியாது, ஆண்டவரை பார்க்கல, எதுவுமே இல்லை, எந்த நன்மையும் கிடைச்சிருக்காது, பார்த்துட்டே இருந்திருக்காராம். அப்படியாப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு ஊழியத்துக்குள்ள மிஸ்ஸிங், அப்படியாப்பட்ட பிள்ளைகள் சபைக்குள்ள மிஸ்ஸிங். நமக்கு நம்ம காரியம் தான் முக்கியம். ஆனா எப்படி ஒரு ஜெனரேஷன் எழும்பி இருக்கு பாருங்களேன், அவர்களெல்லாம் இந்த புஸ்தகத்துல இருக்கிறாங்கன்னா எப்படியாப்பட்ட ஒரு சாதனை, எப்படியாப்பட்ட விளக்கிரியும். சுயநலமா வாழல ஜோஷுவாயா, அப்படியே வெச்சக்கண்ணு விடாமல் இருந்திருக்காரு. ஒருவேளை தாத்தா உள்ளதானே போயிருக்காரு, நம்ம டீ அடிச்சுட்டு வருவோமே, வீட்டுக்கு போய் ஒரு தூக்கத்தை போட்டு வருவோமே, அப்படி கிடையாது. அதுக்கப்புறமா ஜோஷுவாவுடைய ஜெனரேஷன் வேற மாதிரி இருக்கும். ஏன் அந்த காலிங் வந்துச்சு? வெச்ச கண்ணை விடாமல் எல்லாமே, ஒவ்வொரு காரியங்களும் நீங்க பண்ற ஆலயத்துக்குள்ள பண்ற எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கார். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒருவேளை சேர் போட்டிருக்கலாம், இல்ல பாத்ரூம் கழுவி இருக்கலாம், ஊழியக்காரங்களை பண்ணி ஒருவேளை ஸ்டேஜுக்கு வராம இருக்கலாம், எல்லாத்தையும் நுணுக்கமாக கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. அது உங்க சங்கதிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அமலேக்கர் ஆவிகள் என்ன பண்ணுனா உங்களை சோர்வற்று பண்ணிடும், உங்களை சோர்வாக பண்ணிடும். அது உங்களை போராடிட்டே இருக்கும், கையெல்லாம் டயர்டா, என்னடா ஜெபிச்சு என்ன மாறிச்சு, எத்தனை நாட்கள் கையை உயர்த்தணும், எதுவுமே மாறலையே, அப்ப சோர்வு பண்ணிட்டே இருக்கும். அப்ப நீங்க ஆராதனைக்குள்ள வந்து கையை உயர்த்தும் போது என்ன நடக்கும்னா அந்த ஆவிகளை போராடிட்டே இருப்பீங்க. அது ஒத்த நாள்னால முடியாது, ஒத்தால முடியாது. குடும்பம் ஜாயின் ஆகணும், குடும்ப பிரேயர் ரொம்ப முக்கியம். ஆலயத்துக்குள்ள நல்ல ஃபெலோஷிப் இருக்கணும். உங்களுக்காக ஒரு குடும்பத்துக்கு நான் சொல்றேன், இப்போ ஒரு குடும்பத்து பேரை சொல்லிட்டு இவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உண்மையா சொல்றீங்களா அவங்க ஜெபிப்பாங்கன்ட்டு? ஒருவேளை இங்க லீட் பண்ணும்போது ஜெபிக்கலாம், ஏயோ ஜெபம் பண்றாங்கப்பா பாஸ்டர், ஆனா பாஸ்டருக்கு இருக்க அதே பாரம் அந்த குடும்பத்துக்கு வருமா? கண்டிப்பா வராது. ஏன் வர சொல்லுங்க? நீங்க மூஞ்சை காட்டி இருக்க மாட்டீங்க, பேசி இருக்க மாட்டீங்க, ஹலோ சொல்லி இருக்க மாட்டீங்க, ஓடி போய் இருப்பீங்க, மூஞ்சி தூக்கிட்டு இருந்திருப்பீங்க, நான்ன்ற கர்வத்தில் இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, யங் பாய், அங்க யங் மேன் போட்டிருக்கு, ஜோஷுவா வாஸ் a young man. அப்போ இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னா தன் சுயத்தை விட்டு தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு சுபாவம் வேணும். போப்பா நீ பண்ணு, நீ எக்ஸ்கியூஸ் சொல்லாத. ஜோஷுவா எக்ஸ்கியூஸே சொல்லல, அதனால அவர் உயர்த்தப்பட்டாரு. இந்த வாலிப நாட்கள் கண்டிப்பாக டீன்ஸ் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னா கீழ்ப்படிஞ்சு இருங்கள், தாழ்த்தி கொள்ளுங்கள்.
நான் என்று ஆட தேவையே கிடையாது, நமக்கு வந்துரும். இப்ப யாரும் ஆடல, ஆனா வந்துரும் சொல்றேன். பணத்தை பார்த்த உடனே, பதவியை பார்த்தோன்னா, ஆலயத்துக்குள்ளும் சரி ஊழியத்துக்குள்ளும் சரி வெளியே வேலையில பார்த்தோம் சரி, என்னுடைய ஸ்தானம் என்னன்னு தெரியுமா? ஒரே ஃபியூஸ் பிடிங்கிட்டா போதும், வேலை போயிடும். கெஞ்ச விட்டுருவாரு. இன்டர்வியூ அப்போ ஃபெயில் ஆயிடும், உடச்சு விட்டுருவாரு. அப்போ சுயத்துக்காக வெறுக்கிற சுயத்தை, நானும் எங்கெல்லாம் தலை தூக்குதோ தாழ்த்தி கொள்ளணும். நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே. சபைக்குள்ள வரும்போது அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். அவன் தான் கையை உயர்த்துவான். நான் பிச்சைக்காரன் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாண்டவரே. இந்த அழகு பார்க்கறவங்களாம் உயர்த்தவே மாட்டான். நான் என்ன பண்ண, ஒரு குட்டி சபைக்கு போயிட்டு இருந்தேன். அங்க நான் உண்மையா சொல்றேன், கையை உயர்த்துவேன். லிஃப்ட் இந்த நான் சொல்ல தேவையில்லை, அவன் சொல்லவும் தேவையில்லை, சொல்லவும் மாட்டாங்க. கையை உயர்த்துவேன், முட்டி போடுவேன். யார் போடலின்னா இது மாதிரி குட்டி சபை முட்டி போடுவேன். பெரிய சபைக்கு போனேன், அங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. எனக்கு முட்டி போட வெக்கமா இருந்துச்சு. உண்மையா சொல்றேன். 1 மாசம் போட்டேன், 2 மாசம் போட்டேன், 3 மாசம் போட்டேன், 4 மாசம் போட்டேன். அடுத்தது எனக்குள்ள ஒரு தோணால ஆரம்பிச்சுட்டேன்னா, நான் முட்டி போடணுமா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இவன் சுய நீதிமானு நினைச்சிட மாட்டான், இவன் மட்டும் தான் ரைட்ஸா. சரி 500 பேர் இருக்காங்க, 500 பேரும் போடல, அங்கங்க ஒரு 2 பீஸ் முட்டி போடுது. திடீர்னு நம்ம மட்டும் போட்டா எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ள தோணும், நம்மளை மட்டும் இவங்க ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா, இவன் மட்டும் பார்த்தியா வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை போல நடிக்கிறான் பார்த்தியா. ஏன்னா அங்கே பாஸ்டர் முட்டி போட சொல்றது கிடையாது. அப்போ எப்படி இருக்கும்? கையை உயர்த்து கிடையாது. நீங்க மட்டும் கையை உயர்த்திட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு திருமணத்துக்கு போனேன், ராகேஷோட திருமணம் தான் நினைக்கிறேன். எல்லாம் பாட்டு பாடி தான் எல்லாம் வர்ஷிப் இறங்கிட்டுறாங்க. ஆனால் என்ன ஸ்டேஜில் நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு அந்த பாஸ்டர் நம்ம வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க, ப்ரேயர் வர்ஷிப். எனக்கு அந்த பாட்டுங்கள்லாம் கேட்கும் போதோ எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கல்யாணத்தினால லவ் ஸ்டார்ட் ஆகல, எனக்குள்ள ஆண்டவரை நினைச்சு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் மனைவி நினைச்சேன், திருமணத்தை நினைச்சேன். அது ஏதோ நன்மையான பாடு, எப்படி இருந்தேன்ப்பா இதுவரை நடத்தி ஏதோ ஒரு பாட்டு, நான் இப்படி இருந்தேன் இப்படி ஆக்கிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் லவ் பண்ண கை தூக்கிட்ட. எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் படுக்கு என்ன சொல்றது, கை ஒரு பக்கம் மனசு சொல்லுது, நீ என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு போறாங்கடா பாரு, அப்படியாப்பட்ட மூத்த ஊழியக்காரங்கள்லாம் வந்து உக்காந்துட்டு இருக்காங்கடா, நீ மட்டும் நான் சீன் போடுறியா? ஆனா எனக்குள்ள என்ன, எனக்கு லவ் பொங்குது, அதனால கை உயருது. யாருக்கு லவ் பொங்கலே கை மேல வராது, கை சொல்லணும் ஏத்தணும். அப்ப கையை உயர்த்தும் போதோ ஆட்டோமேட்டிக்கா டெலிவரி நடக்கும். இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் மறந்த ஒரு காரியம் கையை உயர்த்துவது. வெக்கப்படுகிறார்கள். டீன்ஸ் எல்லாம் இப்படிதான், ஆண்டவர் 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 கட்டி போட்டுக்கிறாங்க யாரோ. வெக்கம். நான் கையை உயர்த்தணுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வசதி வாய்ப்புகள் பணம் எல்லாம் உயர்கிறதோ அது எல்லாமே நம்மளை குறைச்சிடும். கோட் ஷூட் எல்லாம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால பெண்ட் பண்ண முடியாது. என்னுடைய மேரேஜில் வந்து கோட் ஷூட் போட்டு போயிட்டு எனக்கு முழங்கால் போடணும், என்னால் முடியல, ஒரு பக்கம் டைட்டு என்னை பிடிச்சி வந்த மாதிரி இருக்கா. சில பேர் ஆளுத்துக்குள்ள ஃபார்மல்ஸ் போட்டு வராங்க தெரியுமா, லூஸாக போட டைட்டாக இருக்கும், அப்படியே ரோபோட் மாதிரி நடிப்பாங்க. இப்படிதான் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னுவாங்க. குனிய முடியாது, ஏன்னா டக்கின்னு வந்துடும் வெளியோ. நம்மளோட வசதி வாய்ப்பு நம்மள என்ன பண்ணிடுச்சுன்னா கர்த்தர் இடத்துல பிரிச்சிடுச்சு. கையை தூக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்க கையை தூக்க ஒரு உறுதிமொழி எடுங்க, நான் தூக்குவேன் ஆண்டவரே, என் கையை நீங்க படைச்சிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன், எனக்குள்ள பெருமை இல்லை, நான் ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு தான் கையை உயர்த்துறோம். பெருமையோட வந்த கையை தூக்க மாட்டோம். யார் நீ என்னடா சொல்ற அப்படின்னு இருப்போம். உள்ளுக்குள்ள வந்தோன்னு அது இருக்கணும். அப்ப கையை தூக்குறத வந்து பிசாசு திருடிட்டான், சபைக்குள்ள இருந்து திருடிட்டான். அப்ப நீங்க கையை தூக்கும் போது என்ன விடுதலை நடக்கும். நீங்க தூக்கி பாருங்க. என் லைஃப்ல நிறைய காரியங்கள், வேலை இல்லாத போதெல்லாம் தூக்கிட்டு மொட்டை மாடியில் நடப்பேன், அப்படியே பைத்துக்கார மாதிரி, அப்படியே யாரு பாக்குறாங்களோ இல்ல கையை தூக்கி அப்படியே டங்ஸ்ல பேசிட்டு விடுதலை வரும், டெலிவரன்ஸ் கிடைக்கும், வேலை கிடைக்கும். கல்யாணம் நடக்காத மேலே கையை தூக்கி நடந்துட்டு பைத்துக்காரது மேலே, என்னடா கல்யாணம் ஆகலைன்னா நல்லா மேக்கப் போட்டு ஃபோர்ஸ் கொடுக்கணும், இல்லை நல்லா சம்பாதிக்கணும், ஏற்ற காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும். கையை தூக்கினா கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். கையை தூக்கினா ஹீலிங் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இன்னும் என்ன வேணும்? பணம் வேணுமா? கையை தூக்கினா பணம் வரும். யாரா வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க வேலைக்கு போவீங்க, உயர்வை கர்த்தர் கொடுப்பாரு. கையை தூக்குனா, கையை உயர்த்துற எல்லாமே நடக்கும். இன்னைக்கு சபைக்குள்ள மறந்த ஒரு காரியம் கையை தூப்பது. நீங்க தூக்கி இருக்கீங்களா? ஃபோர்ஸ்ஃபுல்லா தூக்குறீங்களா இல்ல இன்டென்ஷனலா? ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஆண்டவர், இது உங்களுடைய ஆலயம், நீங்க எனக்குள்ள வாங்க, நான் தாழ்த்தி கொள்கிறேன். கையை உயர்த்தணும். உயிர் இருக்கிற வரைக்கும் அது ஒரு போஸ்டர், அது ஒரு சைன். மோசேயா தாத்தா 80 years கையை தூக்கி ராடை பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ இல்லை உங்களுக்கு 600 ஊரை வச்சிடலாமா? ஒரு ஹவருக்கு யாருன்னா ஒரு 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு 1.5 hour மெசேஜில் ஆராதனையில் என்ன பண்ணிடணும், 600 கூப்பிட்டுட்டு யாரை இப்போ சுந்தரியும் இல்லை வேற என்ன ஒருத்தர் ருத்ரனை வச்சுணும், நீ தான் 6 நீ இந்த ஊர் இந்தா உனக்கு ஒரு ஹவருக்கு 100 ரூபாய் தரேன். இவங்க கை தூக்க மாட்டாங்க, பிடிக்க வச்சிடலாமா? இன்னைக்கு சபை அப்படிதான் மாறிட்டு இருக்கு. காசு கொடுத்து பிடிக்கிற மாதிரி ஆயிடும். பிடிடா, பரவாயில்ல பிடிடா. சப்போர்ட்டிங் கிடையாது, ஒவ்வொருத்தருக்குள்ள அன்பு கிடையாது, கசப்பு. சபைக்குள்ள கசப்பு, பெரிய சபைக்குள்ள அது இருக்காது. ஏன் தெரியுமா?
நம்ம போறோம், அது சுனாமி, அது கடல் தெரியாது, போயிட்டு வந்துருவோம். ஆனா சின்ன சபைக்குள்ள அநேக குறைகளை பார்க்க ஆரம்பிப்போம். இவங்க நமக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலடா, இவங்க இப்படி சொல்ல, இன்னைக்கு நம்ம பிரைஸ் எல்லாம் யாருக்கு சொல்லணும்? உனக்கு பிரைஸ் எல்லாம் சொன்னா சொல்ல வேண்டாம். உங்களை பார்க்கும் போது கர்த்தர் நாம மகிமைப்படுற மாதிரி வாழணும். அப்ப எனக்கு தோணணும் பிரைஸ் எல்லாம் சொல்ல, புரியுதா? அப்ப குடும்பத்துக்குள்ள குலைச்சல் வந்துடும், ஒத்துமை இருக்காது. ஒரு நல்ல ஃபெலோஷிப் இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்னாக்கா, உங்க கையை யாராவது தாக்கி பிடிப்போம், உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு யாராவது ஜெபிப்பாங்க இந்த சபைக்குள்ள, அப்ப நீங்க பாதுகாக்க பிடிப்பீங்க. அப்ப அந்த அம்மையிலுக்கு ஆவின் உங்களை தாக்குதல் பண்ணாது. அப்ப முதல்ல கையை உயர்த்த பழகுங்க. வாலிப பிள்ளைகளே, டீன்ஸுகளே, வெக்கப்படாத. உன் கையை படிச்சது யாரும்? ஆண்டவரு. நீ டியோட்ரண்ட் போட்டாலும் பர்ஃப்யூம் போடனாலும் பரவாயில்ல, வேர்வை சிந்தினாலும் பரவாயில்ல, கையை தூக்கிடு. தூக்கு, கண்டிப்பா வெற்றியை தருவாரு. வெக்கப்படாத. நீல் டவுன் போட வெக்கப்பட தேவை கிடையாது. ஒன்று கை இதாயிடுச்சா, அடுத்த வசனங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, 13 மட்டும் படிச்சிடுங்களேன். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ஓகே, ஜோஷுவா ஜெயிச்சாராம். ஆனா வேலை பார்த்தது யாரு? மோசேயா. ஒருவேளை ஜோஷுவா நினைச்சிருக்கலாம், நான் கஷ்டப்பட்டு பண்ண, எனக்கு பேர் வரல, மோசேயை கை உயர்த்தினாதான் ஜெயிக்கிறேன்றாங்க. ஜோஷுவா விழுத்தினாரா? இல்ல மோசேக்கு அந்த பெருமை வந்திருக்கலாம், நான் கையை உயர்த்தின, அதுக்கு தான் ஜெயிச்சாங்க. இங்க பார்த்தா வசனம் போட்டிருக்கு, ஜோஷுவா எட்ஜ் ஆஃப் த ஸ்வாட்ல மத்தவங்கள சாவடிச்சாங்களாம், மாட்டிக்கொண்டாங்களாம், ஜெயிச்சாங்களாம். அப்படி கையை உயர்த்தும் போதோ கர்த்தருடைய பட்டை என்ன பண்ணனா அந்த லெவலுக்கு போகும். நீ கையை உயர்த்தும் போது ஆவிக்குரிய மண்டலத்துல பட்டயம் போவோம். உங்களுக்கு விரோதமா இருக்கிற பில்லி சுனி ஆவிகள், என்ன ஆவிகள், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அநேக காரியங்கள் எலுமிச்சை பழத்தை தான் நம்பிட்டு இருக்கோம். மந்திரிச்சு தரணும், முட்டியை மந்திரிச்சு தரணும், தாயத்து கொடுக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படியேப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள வந்துடுது. இல்லைன்னா பிரேயர் ஆயில், அந்த ஆயில் வந்து ஜெபம் பண்ணிட்டு கொடுக்கணும். ஏதாவது ஒரு பொருளை ஜெபம் பண்ணி கொடுக்க, கர்ச்சீஃபை ஜெபம் பண்ணி கொடுக்கணும். நீங்க கையை உயர்த்திங்கன்னா பட்டயம் போவோமா? இங்க போட்டிருக்கு, நீங்க உயர்த்தி பாருங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களுக்கு பட்டயம் போவோம். ஸ்வாட், எட்ஜ் ஆஃப் த ஸ்வாட்ல பிசாசுகள் சாவுமா போட்டு. அடுத்தது படிங்களேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். வானத்துல அந்த பேர் எவனுக்கு அந்த பேர் இல்லாதபடி நாசம் பண்ணும். அப்போ உங்களுக்கு விரோதமா அப்படியே மனுஷர்களை நீங்க நினைக்காதீங்க. நமக்கு விரோதமாக மனுஷர்கள் விரோதி கிடையாது. நம்ம நிறைய ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த ஊழியக்காரர் இப்படி பேசிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, ஆண்டவர் தண்டனை கொடுங்க, ஆண்டவரே அடிங்க, ஆண்டவர் திருத்துங்க, இதான் ஜெபம் சுனியும். நம்மளுடைய விரோதம் யாரு? ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்கள். அப்படி பண்ண என்னமா சந்ததிகள் அங்க போட்டிருக்கு, அவங்களோட ரிமெம்பரன்ஸை எடுத்து போட்டாராம். பொல்லாதவங்களுடைய பேர் கூட இல்லையா. அடுத்தது படிங்களேன், பிளஸ் பண்ணுவாரு. 16. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அப்போ நீங்க கையை உயர்த்தினீங்கன்னா தலைமுறை அப்படின்னா தலைமுறை ஜெனரேஷன், உங்க பிள்ளைகள் இருக்காங்களா, உங்க பிள்ளைகளோட பிள்ளைகளுக்காக நீங்க கையை உயர்த்திருப்பீங்க. அது மரமண்டில அது யோசிக்க மாட்டோம், வெக்கப்படுறோம். அப்படியே நீ கையை உயர்த்தும் போது என்ன நடக்கும்னா, உன் சந்ததிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்த வெக்கத்தெல்லாம் தூக்கி போடுங்க. எல்லாருக்கும் கையை வச்சு ஜெபிக்கணும். யாரா தலைமையில வச்சுட்டு என்ன பூசி ஆயில் மசாஜ் பண்ணணும். நீ கையை உயர்த்தும் போது மிராக்கல் நடக்கும். அத்தாரிட்டி, கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. மோசேய கோல்ல இருந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நமக்குள்ள கொடுத்திருக்காரு. பிசாசுகளை ஓட்ட முடியும். அப்ப கையை நீ உயர்த்தி தான் ஆகணும், நீ ஜெபிச்சு தான் ஆகணும். இது நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. புரியுதா? கையை உயர்த்துங்கள். அடுத்த காரியம் வந்து என்ன காரியம்னா, இதுவும் திருடு போயிடுச்சு. லூக் 22:41. சபைக்குள்ள திருடு போன இதோ இன்னொரு காரியம். அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு. ஓகே, இயேசு கிறிஸ்து முட்டி போடுறாரு. ரெண்டாவது காரியம், திருட காரியம் என்ன தெரியுமா? முட்டி போடுவது. ஒரு முட்டியை பார்த்தா சொல்லிடலாம், நீங்க ஜெபிக்கிறவங்களா ஜெபிக்காதவங்களான்ட்டு. வயசு ஆகிறதுக்கு முன்னாடி முட்டி போட்டுருங்க. முட்டி அடிபட்டுடுச்சு, முட்டியில் ஏதாவது டேமேஜ் ஆகிட்டா முட்டி போட முடியாது. நீங்க அதுக்கு சப்ஸ்டியூட் எது வேணா பண்ணலாம். நான் நடந்து ஜெபிக்கிறேன், ப்ரேயர் வாக் பண்றேன், எல்லாமே சொல்லலாம். ஆனா முழங்கால் இட்டு தான் ஆகணும். ஏசு கிறிஸ்து முழங்கால் இட்டு இருக்கிறாரு. அங்க டிசைபிள்ஸ் பக்கத்துல தான் இருக்காங்க, கல்லெறியும் தூரத்துல இருக்காங்களா. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? சீஷெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கப்பா, இவ்வளவு பெரிய சபைப்பா, நான் முழங்கால் போட்டா என்ன நினைப்பாங்க? நான் மட்டும் நீதிமன்றம் நினைப்பாங்களா? ஆண்டவர் ஏசப்பா பிதா கிட்ட கனெக்டிவிட்டியில இருந்திருக்காரு. முழங்கால் இட்டு ஜெபம் பண்ணி இருக்காரு. knelt down, கல்லெறி தூரம்
அப்ப யார் இருந்தாலும் பரவாயில்ல, யார் பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்க கையை உயர்த்தா கை உயர்த்த. ரெண்டாவது காரியம், முழங்கால் இட்டு தான் ஆகணும். உங்களுடைய முழங்கால பவர் இருக்கு. ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு எனக்கு, இப்படிதான், நீ முழங்கால் நிறைய போடு, அதுல மார்க் வரணும், அதுல மார்க் வந்துச்சுன்னா பேய்கள்லாம் நடுநடுங்கும், இப்படிதான் சொன்னார். நான் உண்மையாவே அந்த அண்ணா சொன்ன காரியத்தை பிடித்து கொண்டு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். நைட் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 3 மணி வரைக்கும் முழங்காலே இருப்பது. சப்போர்ட் வேணா கட்டில் பிடிச்சிக்கலாம், ஆனால் முழங்காலே இருக்கும், நெடு முழங்கால இருக்கும். சப்போர்ட் பிடிச்சலாம் கருப்பாயிடும் காலு. உண்மையாவே சொல்றேன், முழங்கால் அந்த மார்க் வர வர பேய் ஓட்டும் போது ஈஸி ஆயிடுச்சு. பேய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஓட்டும் போது பயப்படுதுங்க. அப்போ அதுங்களை என்ன சொல்லுது, கேஸ்ட் வேணுவாங்களே, அப்போ அதிகாரத்தை உணர முடியும். அப்போ முழங்கால் நீ போட்டு தான் ஆகணும். முழங்கால் போட்டு இருக்கணும். உங்களுடைய முழங்கால் கருனா இருக்கணும், அங்க அப்படியே தேஞ்சு இருக்கணும். உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு நாள் முழங்கால் போட்டிருக்கீங்க? இவர்கள் மாறணும், எத்தனை நாள் முழங்கால் போட்டிருக்கீங்க? அப்பா அம்மா மாறணும், பிள்ளைகள் மாறணும், அவரோட உயிர் பாதுகாக்கப்படணும். முழங்கால் போட்டிருக்கீங்களா? எதுக்கு எடுத்தாலும் அழுகுறோம்ல, எதுக்கு எடுத்தாலும் அழுகாச்சுல, எதுக்கு எடுத்தாலும் புலம்பல். எத்தனை நாட்கள் முழங்கால் போட்டிருக்கீங்க? வேலையில எத்தனை நாள் முழங்கால் போட்டீங்க? ஒரு டைம் மேலேயே இல்லை, 6 மாசம் ஃபுல்லா 0 பேலன்ஸ் வீட்டில். என்னுடைய அறையில் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், நடு நைட்டு ஒரு 3 மணிக்கணும். எங்கள் அம்மா வெளியே இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 21 வயசு 22 வயசு இருக்கும். என்ன பண்ண என்னால் முடியல, அதோட சூசைட் தான் பண்ணிக்கொள்ளணும். காசு இல்லை, என்ன பண்ண முடியும், மற்றவங்கிட்ட ஏங்க முடியாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனா, பிரதர் ஒரு 1000 ரூபாய் குத்திங்களா, குத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பேன். எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. அதனால அடுத்தது வந்து என்ன, ஆண்டு வரை உயிர் தான் போகணும். என்ன பண்ண, என்னுடைய ஷர்ட் பேண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். நிர்வாணமா ஆண்டுகிட்ட முட்டி போட்டேன். ஆண்டவரே இதுதான் நான், எனக்கு இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என் படிப்பு எனக்கு விக்கிரகமா இருந்துச்சு, என் டிப்ளமா எனக்கு விக்கிரகமா இருந்துச்சு. ஒரு பக்கம் பிஇ ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு, டிகிரி வர்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட் பாஸ் ஆகணும், அது வராத தடையா இருக்கு. அது கொடுக்கலாம் வேலை போயிடும், வேலை போயிட்டு இருக்கு, வேலை வராது. சப்ளிமெண்ட்ரி ரீகரெக்ஷனுக்கு போட்டிருக்கேன், அதுவும் ரிசல்ட் வரணும். அது போயிடுச்சுன்னா, அதுலயும் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்னோட வேலிடே இல்லை சர்டிஃபிகேட், திருப்பியும் மறுபடியும் 3 வருஷம் படிக்கணும். அழுவுறேன், புலம்புறேன். எப்படி அழுவ தெரியுமா? அடி வயிற்றுல இருந்து. ஏன் அடி வயிறு எனக்கே தெரியும், ஏன்னா நான் நிர்வாணமாக இருக்கேன். நான் அழுவும் போது மூக்குல இருந்து வருது, கண்ணீர் வருகிறது, துடிக்கிறேன் நான். ஆண்டவரே என்னால் முடியல, எனக்கு காசு கிடையாது, எனக்கு வேலை கொடுங்க, இல்லைன்னா என்னை எடுத்துருங்க. எனக்கு இந்த படிப்பு வந்து எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு இந்த வேலை எனக்கு முக்கியம் கிடையாது. ஒரு வேளை நீங்க முழு நேரம் ஊழிய கூப்பிட்டு நான் வந்துருவேன் ஆண்டவரே, நான் உங்களை டிபெண்ட் ஆவேன். இப்படிதான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அழைப்பு நான் என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, வாயில வந்ததுதான். நீங்க கூப்பிடும் போது முழுமையா வந்துருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமா சர்டிஃபிகேட் எல்லாம், செமிஸ்டர் டிஸ்டிங்ஷன், கன்சல்டேஷன் சர்டிஃபிகேட் டிஸ்டிங்ஷன் அதெல்லாம் வச்சுட்டு, 10th சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு, பிஇசி எல்லா செமிஸ்டரை வச்சுட்டு, ஃபைனல் செமிஸ்டர் மார்க்ஸ் மட்டும் வரல, ஏன்னா ஃபெயிலு, எல்லாத்தையும் வச்சுட்டு அழுது ஒப்பு கொடுத்துறாங்களா. ஆண்டவரே ஒன்று என்னை காப்பாத்துங்களே, விட்டுருங்க. நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, முழங்கால் இட்டு ஜெபிச்சல, அடுத்த நாள் எக்ஸாம்ல பாஸ். 35 மார்க்ஸ்க்காக போராடிட்டு இருந்தேன். நல்லா படிக்கிற பையன், எனக்குள்ள பெருமை, மேட்டுமையான காரியம், என்னால எல்லாமே முடியும் மேட்டுமை எனக்குள்ள. என்னால 90 மார்க், 35 மார்க் நான் இப்ப பிச்சை எடுத்த மார்க். ஆண்டவர் கிட்ட நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், போட்டுருங்க, உயிர் பிச்சை போட்டுருங்க. பெருமையை அடக்கிடுவார் ஆண்டவர், கேரக்டரை மாத்திடுவாரு, நம்ம குழுக்கிற தலகணத்தை மாத்துவாரு. எதுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் உடைச்சு உருவாக்குவாரு. இதெல்லாம் ஒரு ஃபேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஈஸியாக கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், சபைக்குள்ளே கூட வர மாட்டோம், முழங்கால் கூட போட மாட்டோம். ஏன்னா அப்போ கற்றுக்கொண்டேன், முழங்கால் இட்டா எல்லாமே நடக்குதுடா. முழங்கால் இட்டு ஜெபிக்கும் போது உடனே பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, ஹெச்பி கம்பெனியில் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாதே ஆஃபர் கொடுத்துட்டாங்க. டிகிரி பாஸ் ஆகிட்டேன், ஆனால் சர்டிஃபிகேட்டும் வரல. அது ரிசல்ட்டு, ஆஃபர் லெட்ரு, இதெல்லாம் மிராக்கலா நடந்து. எப்படி நம்ம நடக்கும்? உன் கை உயரணும், உன் முழங்கால் இடணும், நீ பண்ற பிரயாசத்தை பண்ணணும். நீ எதுவுமே பண்ணல, ஜப வாழ்க்கையில சூனியம். என்ன நடக்க போகுது? முழங்கால் இட்டு இருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக இட்டு இருக்கீங்களா? முழங்கால் எப்படி இருக்கு? அப்படியே கொலன்னு பால்கோவ மாதிரி இருக்கா? எங்க அம்மா முட்டியை பார்த்து நான் சொல்லுவேன் இப்போ கூட, என்னம்மா அவங்க ரட்சிக்கப்பட்டது முட்டியெல்லாம் பலவீனப்பட்டு, அடுத்த நாள் என்ன பலவீனம் ஆயிட்ட ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ என்ன நடந்துருச்சுன்னா, அவங்க முழங்கால் பார்க்கும்போதோ வெளியே கொள்ளுன்னு இருக்கும். நான் சொல்லுவேன், என்னம்மா மார்க், ஒரு விழுந்த மார்க் கூட இல்லையா? நமக்குனா கீழே விழு காயம் இருக்கும், அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்க முழங்கால மார்க் இருக்கணும், நீங்க போட்டு இருக்கணும், முட்டி போட்டு ஜெபிச்சு இருக்கணும். இருக்கா? இப்போ வாலிபெல்லாம் விட்டுட்டான், அவனால முடியல முட்டி போட. கொஞ்ச நேரம் போட்டானா அவனுக்கு முட்டி தேஞ்சிடுது, அப்படியே குஞ்சிடறான். ஏன்னா தொப்பை வெயிட்டு, அது அப்படியே தாங்க முடியல, அப்படி முன்னாடி வந்துடுது. உடம்ப பார்த்துக்கிறது கிடையாது. 30 வயசுல கிழவங்கல்வி போல மாறிட்டோம். அப்ப நீங்க முட்டி போட்டீங்கன்னா வாழ்க்கை மாறும். இயேசு கிறிஸ்து முட்டி போட்டாரு. அடுத்தது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். லூக் 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஓகே,
அவர் முட்டி போட்டு ஜெபிக்கும் போதோ வானத்திலிருந்து தேவ தூதன் வந்து பலப்படுத்தினான். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிற காரியம் என்ன, நான் ஸ்ட்ரகிளா இருக்கேன், எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஸ்ட்ரென்த் எப்படி வரும்? ஹெவன் இன்டர்வியூன் ஆகணும். ஹெவன் இன்டர்வியூன் ஆகணும். கால் பண்ண என்ன பண்ணணும், என்ன நம்பரு, முட்டி போடு. நீங்க முட்டி போட்டீங்கன்னா தேவ தூதர்கள் வந்து உங்களை பலப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துல நடந்திருக்கு. நீ பாக்குறீங்களோ இல்லையோ, தேவத்துல பாக்குறீங்களோ இல்லையோ, உணர முடியும். அவர்களுடைய தொடுதலை உணர முடியும். அவர்களுடைய பலப்படுத்த உணர முடியும். நீ முட்டி போட்டு அழுது ஒப்பு கொடுத்த பாரு, அன்னைக்கு ரிலாக்ஸா இருக்கும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு உனக்கு தோண ஆரம்பிக்கும். எனக்கு தெரியுமா டிப்ரெஷன், சூசைட் தாட், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் விட்டுட்டேன், என்ன கண்டம்னேஷன், பாவியா பாக்குறான், என்ன ஒரு மாதிரி அழுக்கா பாக்குறான், புழுவா பாக்குறான், இதெல்லாம் எப்போ தோணும் தெரியுமா? ஜெபம் உள்ளுக்குள்ள இல்ல, நான் தகுதி இல்ல ஆண்டவர், ஒண்ணுமே இல்லை, ஒரு மாதிரி சில புழு மாதிரியே நடக்கும். நான் மோரியில இருந்து சொன்னாண்டவர், ட்ரைனேஜ்குள்ள இருக்காண்டவர், அதுங்களை பார்த்து ஒரு மாதிரி அப்படி பார்த்துப்பாங்க. எப்படி போவோம், ஒரு மாதிரி, எப்படி போவோம், ஒரு மாதிரி அவங்களே பார்த்துப்பாங்க. ஆனால் மற்றவங்கள சொல்லுவாங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஆட்டம் அப்படி இருக்கு. உங்களே நீங்கள் கேவலமாக பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் முழங்கால் இட்டால் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடும், டிப்ரெஷன் போயிடும், சூசைட் எண்ணங்கள் போயிடும். கர்த்தர் கூட பலப்படுத்துவார், தொடுவார். அப்போ என்னன்னாக்கா முழங்கால் நீங்கள் இட்டு தான் ஆகணும். முழங்கால் இடணும். இட்டு பாருங்க, ஏஞ்சல்ஸ் வந்து வேலை பண்ணுவாங்க. தேவ தூதர் உங்க வீட்டில் இறங்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த காரியத்தை பார்க்கலாம். டேனியல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஓகே, அந்த ராஜ்யத்துல வந்து ஆக்சுவலா சொல்லிட்டாங்க ஜெபம் பண்ணக்கூடாது, நீ பிரேயர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுட்டு இருக்காங்க. டேனியல் ஐயா 3 வேளை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணாராம், முழங்கால் இட்டு ஜெபித்தாராம். அவரை சிங்க கபிலன் காப்பாத்துறாங்க தானே டேனியல் ஐயா, சிங்க கபிலன். அப்ப முழங்கால் இட்டா உங்களுக்கு விரோதமா வருகிற சிங்கங்கள்லாம் அடங்கிடும். முழங்கால் இடணும். மற்றவங்களே நினைச்சிட்டு இருக்காதீங்க யார் நமக்காக ஜெபிப்பா, முழங்கால் இடு, வீட்டுல ஜெபம் பண்ணு. 3 வேளை ஜெபித்தாராம். அவருடைய சூழ்நிலை வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க கவர்மெண்ட், நீ பண்ணக்கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனாலும் முழங்கால் இட்டு ஸ்தோத்திர பலி பண்ணாராம். சிங்க கபிலிருந்து காப்பாற்றப்பட்டார். அப்ப சிங்க கபிலிருந்து தப்பிக்கணுமா, முழங்கால் இட்டு ஜெபியுங்கள், முழங்கால் இட்டு ஜெபியுங்கள். புரிகிறதா? அடுத்தது சங்கீதம் 95:6. சங்கீதம் சாம் சாப்டர் 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள். Let us kneel before the Lord our maker. இப்ப யோசிச்சு பாருங்க, எங்க போட்டு let us kneel before the Lord our maker. இங்க கர்த்தர் இருக்குவது உணர் அப்படின்னா உண்மையா என்றால், நீங்க சாட்சி சொல்லுவது உண்மைனா, சபைக்குள்ள இந்த மிராக்கள் வந்துச்சு, இந்த வந்துச்சு, கர்த்தர் இருக்காரு நம்பினீங்கன்னா நீங்க முழங்கால் இட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பா. நான்லாம் மீட்டிங்லாம் போயிட்டேன்னா எப்படி தெரியுமா, சாஷ்டாங்கமாக விழுந்து விடுவேன். எப்படி இருக்கும் தெரியுமா சாஷ்டாங்கம்னா தெரியுமா, இந்த இந்த அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ரோட்லலாம் பிறண்டிட்டே போவாங்க, அங்க பிரதர்ஷனியா, அந்த மாதிரி கை காலெல்லாம் வந்து நீட்டிட்டு விழுந்துடுது. மீட்டிங்லலாம் நாங்கள் அது பண்ணுவோம். இன்னைக்கு நிறைய சபைக்குள்ள அது நடக்குது, இல்லைன்னு சொல்லி நடக்குது. இன்னைக்கு யாரோ ஊழியத்துக்கு ஸ்ரீலங்கா போயிருந்தா அந்த சபையில் நடந்துட்டு இருக்கான். வாலிப பிள்ளைகளாம் சர்ச்சுக்குள்ள வந்துட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக வின்ட்டு இருக்காங்களாம். நம்ம பண்ணுவோமா? ஏன் கர்த்தர் உயர்த்த மாட்டார் தெரியுமா? வெக்கம், கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை திருடுறோம். நானுன்ற அகம்பாவம், ஆணவத்தனம், அது சின்ன வயசுல வந்துடுது. போன வாரம் மெசேஜ் பார்த்தோம்ல, வாலிப நாட்களிலேயே வந்து மைண்ட் கெட்டு போதான். அப்ப எங்கே அந்த அசுத்தாவில் இடம் கொடுத்து இருக்கிறோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வசதி நமக்குள்ள வருகிறதோ நம்ம பெண்டாக மாட்டோம். இதெல்லாம் உயர்வு யார் கொடுத்தா? ஃபார்மல் ஷர்ட் பேண்ட் யார் உயர்வு கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாரு. முட்டி போட மாட்டோம். கரெக்டா? அதுக்கு முன்னாடி போட்டிருப்போம், நல்லா அழுது இருப்போம், ஜெபம் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளோட ஐலைனர் ஒரு தடை, லிப்ஸ்டிக் ஒரு தடை, நம்மளுடைய அழகு ஒரு தடை, ஹேர் ஸ்டைல் ஒரு தடை. எமோஷனே இல்லாத செத்து போன பிணத்தை போல வந்து இங்க ஆராதிப்போம். ஒரு கண்ணில் தண்ணி கூட வராது. உண்மையாவே இல்லை. எனக்கு எப்பனா ஒரு எப்பனா இல்லை பாட்டை கேட்கும் போது ஆண்டரை பத்தி நினைச்சோன்னா ஆட்டோமேட்டிக் கண்ணு கலங்க. அதுதான் லவ், அதுதான் வர்ஷிப்பு. ஆட்டோமேட்டிக்கா கண்ணு கலங்கும். யாரும் உனக்கு எமோஷனல் பேச ஆண்டவர் வருவார், ஓ மை காட் அப்படின்னு ஒன்று பேசவே தேவையில்லை. நமக்கு பணம் வந்துச்சுன்னா மட்டும்தான் கண்ணில் தண்ணியே வரும். பணம் குத்துட்டார், வீடு குத்துட்டார், கார் குத்துட்டார், பைக் குத்துட்டார், பொண்ணை குத்துட்டார், புருஷனை குத்துட்டார், கல்யாணம் நடந்துச்சு, அழகா பொண்ணு குத்துட்டார், அசிங்கமா குத்தாக்கா கண்ணில் தண்ணி கூட வராது, அழகா குத்தா தான் வரும். இன்னைக்கு எங்க போச்சுங்க எமோஷன்? சபைக்குள்ள எமோஷன் எங்க போச்சு? அது செத்து போயிருக்கு, எமோஷன் செத்து போயிருக்கு. Let us kneel down before the Lord. கர்த்தர் நீங்க இங்க இருக்கிறாருன்னு நினைச்சீங்கன்னா இங்கே அப்படி முழங்கால் போட்டே இருப்பீங்க.
உங்களை சொல்ல தேவையில்ல, வாட்ஸ்அப் மெசேஜ் தேவையில்ல. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனேன்னா டோய் அப்படியே துடிச்சுட்டே இருக்கும். சாட்டர்டே எப்போ போவோம் உள்ள போயிடணும்டா, என்ட்ரி ப்ரேயர் பண்ணணும், என்ன ஒன்று பண்ணணும்டா அப்படி தோணும். இல்லைன்னா ஆவிக்குரிய ஆளுக்கு செத்து போயிருக்கு, செத்துட்டு இருக்கீங்க, புரியுதா? செத்து போயிருக்கீங்க. அடுத்தது சங்கீதா ஆக்ஸ் சாப்டர் 20:36 இல்லை ஆக்ஸ் 20:36 அப்போஸ்தலர் நடவடிக்கை 9:40 ஆக்ஸ் 9:40 படிக்கலாம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். Peter put them all out, knelt down and prayed, and turning to the body he said, செத்து போயிருக்காங்க, தபித்தான்றவங்க செத்து போயிருக்காங்க. அந்த பிரேதத்துக்கு முன்னாடி அவர் என்ன ஜெபம் பண்ணுறாராம். எல்லாரும் என்னது பீட்டர் புட் them all out, எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டு knelt down and prayed. பொணத்துக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணுறாருன்னா அப்போ அவருடைய பர்சனல் லைஃப்ல எவ்வளோ நீல் டவுன் இருந்திருக்கும், எவ்வளோ வாட்டி அவர் வாழ்க்கையில் முட்டி போட்டிருப்பாரு. அப்போ செத்து போயிருக்கிற காரியம் வாழ்க்கையில் ஜீவனோட வரணுமா, போய் தொலைஞ்சு போன காரியங்கள்லாம் நினைக்கணுமா? அப்படின்னா மனுஷன் செத்து போயிருப்பாங்கல்ல, நம்ம வீட்டில் உற்றா உறவுகள், அவங்கள நான் சொல்லலை. அந்த மாதிரி மைண்டில் போயிட போறீங்க, என் வீட்டில் அவங்க செத்துட்டாங்க உயிரோட வர போகிறாங்கன்னு, உங்கள் மனசு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நான் அதை சொல்லலை. இழந்து போன காரியங்கள் வாழ்க்கையில், அந்த காரியங்கள் இப்போ மறிச்சிட்டாங்கன்னா ஆண்டுகிட்ட போயிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஆண்டுக்குள்ளே இருந்தால் ஆண்டுகிட்ட போயிட்டு இருப்பாங்க, அங்கேருந்து பிடுங்க பார்க்காதீங்க. ஆனால் இழந்து போயிருக்கிற காரியங்கள், ட்ரையாக இருக்கிற காரியங்கள், இழந்து போன அபிஷேகங்கள், வரங்கள், என்ன சொல்லுது, ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ, ஆரோக்கியம், அது எல்லாமே நீங்கள் முழங்கால் ஜெபிக்கும் போதோ செத்து போயிருக்கிற காரியங்கள்லாம் ரீஸ்டோர் ஆகுமா? அவன் முழங்கால் இடணும். போனமே ஏன் தபித்தா, ஏன்னா தபித்தா அரைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பண்ணாம புலம்பிட்டே இருப்போம் சபைக்குள்ள. சபை மாறணும், நீங்க குடும்பத்தில் மாறணும், முழங்கால் இடுங்கள், கையை உயர்த்துங்கள். ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. இன்னொன்று வேணா இந்த வசனமும் நோட் பண்ணிக்க. அப்போஸ்தலர் ஆக்ஸ் சாப்டர் 20:36 20:36. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லோரிடம் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் இதை சொல்லும்போது he knelt down and prayed with them all. எல்லார் கூடவும் ஜெபம் பண்ணினாராம். யாரு? பவுலையாவா? பவுல் தானே. ஆக்ஸ் 20:30 பவுல் பால் பவுல் பவுல் பால் ஆவின் பால். சரி, அவர் ஜெபம் பண்ணிக்கிறான், எல்லார்கிட்டையும் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணாராம். இன்னைக்கு அதுக்கு ஒரு மனம் வேணும். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தா ஒன்னா முட்டி போட மாட்டோம். இவனா ஜெபிக்கிறேன், இவனா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நான் ஸ்தோத்திரம் சொல்லிடுவேன், நான் வாய் திறக்க மாட்டேன். இவங்க வர்ஷிப் பண்ணிட்டு நான் வாய் திறந்துருவேன்னா, யார் ஆண்டவரை கை விட்டு நான் இழுத்தாலும் நான் சொல்ல மாட்டேன். நான் ஜெபிக்கலாம் முடியாது, இவங்களெல்லாம் ஜெபிக்க முடியாது. அப்போ சபைக்குள்ள ஒருமனம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முழங்காலிட்டு ஜெபிக்க மாட்டோம், ஒருவரும் வந்து ஜெபிக்க மாட்டோம். அங்கே ஒரு ஐக்கியம் வேணும். அப்போ அவர் ஜெபிச்சிருக்காரு எல்லார் கூடவும். அப்போ எல்லார் கூடவும் ஜெபிக்கக்கூடிய மனநன்மை வேணும். இல்லை நான் பர்சனல் ப்ரேயர் தான் பண்ணுவேன், நான் தனித்துவஞ்செல்லாம் அப்படியே நான் ராக் ஸ்டாரு அங்கே தான் நான் ஜெபம் பண்ணுவேன், தப்பு. சபை முடிஞ்சோன்னு ஓடுறியா, எங்கே தப்புக்குதுன்னு அர்த்தம். ஓடாதீங்க. ஃபெலோஷிப் இருப்பது நல்லா. ஊர்க்கதை பேசுவதுக்காக இல்லை. சிலலாம் சொல்ல காஃபி குடிச்சு பேசிட்டு போவோம். ஊர்க்கதை ஸ்டார்ட் ஆகிடும் சபைக்குள்ள. ஊர்க்கதைகள், யார் என்ன பண்ணா, யார் அவங்க என்ன பண்ணா, அதுக்கு தான் சில பேர் ஓடிடுறாங்க போல குடுன்னு. ஐயோ வானப்பா சாமி அப்படி முக்காடை போட்டு குடுகுடு ஓடுறாங்க. என்ன சிக்கன் பண்ண போறாங்களா மட்டன் பண்ண போறாங்களா தெரில, ஆனால் குடுகுடுன்னு ஓடிடுவாங்க ஏதாவது சாக்கு சொல்லிட்டு. மனசு மாறணும், உன் முட்டி மாறணும், உன் கை மாறணும். மாறிச்சுன்னா நீங்க ஜோஷுவாவா இருப்பீங்க. பதவிக்காக ஸ்தானத்துக்காக ஆசைப்படாதீங்க. அண்ணன் எப்போ காலியாவும் திண்ணி எப்போ பிடிக்கலன்னு நினைக்காதீங்க. இங்க ஒன்றும் இல்லை, ஸ்தானம் ஒண்ணுமே கிடையாது. வந்துட்டீங்கன்னா கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் எப்போதான் ஆஃபரிங் கூட ஒன்றுமே சரி இப்போ விட்டுருங்க. ஒரு காலத்தில் என்னாச்சு, இந்த சபை நடத்தும் போதோ 6 பேரோ 7 பேரும் தான் ஆஃபரிங் வந்து வரணும். ஆஃபரிங் உண்டியில் கை விட்டாக்கா கிளு சவுண்டு வரும். காயின் சவுண்டு. என்ன மனசு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது ஆத்மாக்களுக்கு. நான் அதை குறைச்சி எடை போடல, ஆனால் ஹார்ட் ஆட்டிடியூட், ஹார்ட் ஆஃப் கிவிங், கொடுக்குற மனப்பான்மை. அப்போ என்ன ஆச்சுனாக்கா, நான் வீட்டில் போயிட்டு அழுதுட்டு இருக்கேன். முழங்காலிட்டு தான் ஜெபிச்சோம் போல புலம்பிட்டேன். என்ன ஆண்டவர், சபைக்கு உள்ள வாடகை நீங்கள் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுமா சர்ச்சை, இல்லை சொல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுமா? ஒன்றுமே இல்லை, கல்லாப்பட்டி கை விட்டா கடன்னு நீங்கள் சொல்ல ரெண்ட் கட்டணும், எல்லாமே கட்டணும். இது 3 வருஷம் முன்னாடி நடந்த கதை. ரொம்ப வருத்தமாச்சு. அப்போ கூட இருக்கிறவங்க இல்லை, ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கு. அப்போ அடுத்த நாள் ஒருத்தவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து உண்டியை கொடுக்குறாரு. உண்டியை கொடுத்துட்டு, இது என்னோட பிள்ளை வந்து உண்டியை கொடுத்துட்டாங்க, இது வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. நான் வந்து அதை ஓப்பன் பண்ணும் போது ஓப்பன் பண்ணி இங்கே தான் கவுண்ட் பண்ணி ஜெபிச்சோம்.
கிட்ட ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் இருந்திருக்கும். அதில் ஒரு 2000 ரூபாய் நோட்டு. அது கொடுத்தது ஒரு 16 வயசு பொண்ணு, 16 கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு, ஒரு பெண். அந்த உண்டியை ஓப்பன் பண்ணி அது பத்திரமா இங்கே தான் வச்சுட்டு நேற்று தேடுற ஏதோ ஒரு பெருச்செல்லி வெளியே போட்டுக்கிறாங்க போல. ஞாபகமா பீரோக்குள்ள இருந்துச்சு, கபோர்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டே இருப்பேன். நேற்று தேடுறான், அதை காணோம். எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. சில பேருக்கு அது முட்டாள்தன்மையாக இருக்கலாம், எனக்கு அது ஒரு எமோஷன். ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்தார். நான் பார்த்துருக்கேன், முழங்கால் போட்டால் என்ன நடக்கும், காணிக்க வர்றதை பார்த்துருக்கேன். எங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு சேர்த்து வச்ச காசு எடுத்து உண்டியை கொடுப்பாங்களா? நீங்கள் கொடுப்பீங்களா? நான் அந்த காலத்தில் வீடியோ கேம் வாங்கிட்டு இருப்பேன், இல்லை சிப்ஸ் சாப்பிட்ருப்பேன். இவ்வளோ இது காயினாக இருக்குது, 2000 ரூபாய் நோட்டு இருக்குது. அடுத்த இன்னொரு ஜெபம், அதே மாதிரி சபைக்குள்ள ஒரு டைம் கிழிஞ்ச நோட்டு வந்துட்டுருக்கு. அதை எடுத்துகிட்டு போய் டீ கடையில் எதுவும் கொடுத்தேன். டீ கடை இல்லை, ஒரு மளிகடையில் கொடுத்துட்டு வெளியே வந்து திட்டுறாரு அந்த ஐயா, நான் கிழிஞ்ச நோட்டு கொடுத்துருக்கேன், என்ன அறிவில்லையா அப்படின்ட்டு. அப்போ தான் நினச்சேன், மனுஷன் திட்டுறாரு, ஆண்டவர் வாய்ப்பேச்சு இல்லாதவர், அதனால கிழிஞ்ச நோட்டு போட்டு விட்டுக்கிறாங்க போல. சபைக்குள்ள நடக்கிற ஒரு காரியங்கள், த ஹார்ட் ஆட்டிடியூட் மாறாது. அடுத்தது திருப்பி இன்னொரு பொண்ணு, இன்னொரு சின்ன பொண்ணு பேரை எழுது தைட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இந்த பொண்ணு இப்படி போட்டிருக்கு, வீட்டில் இந்த திருடின்னு வந்த காசா இல்லை திருடாத காசா? கடைசியில் பார்த்தா தைட்ஸ்ன்னு. அந்த பொண்ணு எடுத்த டியூஷன் ஃபுல்லு பணத்தையும் கொடுத்துட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணுக்கு வருமானமே 600 ரூபாய் என்னவோ, அதில் 500 ரூபாய் தைட்ஸ்ன்னு போடுறாங்க. என்ன மாதிரி ஒரு ஹார்ட் ஆட்டிடியூட். இருப்பதை கொடுத்துட்டு நம்மள என்ன பண்ணுவோம், 10,000 ரூபாய் வந்தால் 10 ரூபாய் ஆர்டர் கொடுத்துட்டு 900 அப்படியே இதுதான் தைட்ஸ் ஆண்டவர், ஆர்டர் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவர், அப்படியே அழுது மழுப்பிட்டு ஆர்டர் நைஸ் பண்ணிடும். அப்போ இந்த சின்ன பிள்ளைகள் என்னோட விசுவாசத்தை பலப்படுத்தினாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த உண்டியை போகும்போது சில வாய்ஸில் கேட்குது, இந்த அண்ணா இப்படி தான் எப்போ பார்த்தாலும் எதுவும் எமோஷனல். உனக்கு என்னடா தெரியும், இவனோட கீழே உனக்கு என்ன தெரியும்? நான் ஜெபித்தது கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் அனுப்புன அந்த தேவத்தோட குட்டிக்கு தெரியும், அனுப்பிச்சிருக்காங்க, அதனால பாறுபட்டு அனுப்பிச்சிருக்காங்க. சில பேருக்கு எமோஷன்ஸ் இருக்காது, சில பேர் ரிலேஷன்ஷிப் இருக்காது, அவங்கள ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனா இந்த எமோஷன் கலந்து மோசஸ் ஐயாவுடைய எமோஷன் புரிஞ்சு கொண்டு ஆரோனை ஊரே கூட நின்று இருக்காங்களா, அதுதான் பெரிய விஷயம். தாத்தாக்கார வேலையில எமோஷன் முக்கியத்துவம் கொடுக்கல அவங்க. இவர் கொடுத்துருக்காங்க, ஆரோனை ஊரே கொடுத்துருக்காங்க. அவருடைய பெயின் என்னுடைய பெயின் அப்படி இருக்கணும். அந்த 2 சின்ன பிள்ளைங்க பார்க்கலாம், யாருன்னு? வெனிஷா ஏஞ்சி நில்லுமா, ஏஞ்சி நில்லுமா, வெனிஷா எவாஞ்சல் ஏஞ்சி நில்லுமா. இந்த பொண்ணு உண்டியை எடுத்து வந்து கொடுத்தாங்க. இவங்க யாருன்னு தெரியாது எனக்கு, ஜேபியோட பெண்ணு எடுத்துட்டு வந்து உண்டியை கொடுக்குறாங்க. அதுக்குள்ள இவ்வளோ அமௌண்ட்டு, அது எல்லாமே கர்த்தர் கொடுக்க வைப்பது. கரங்களை தட்டலாமா? உண்மையாவே அவங்க பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்க. ஒரு சின்ன வயசுல, ஓகே போதும், சின்ன வயசுல இவ்வளோ ஒரு விதைக்கிற ஒரு காரியம் இருந்துச்சுன்னா இவங்க கண்டிப்பாக கர்த்தருக்காக அறுவடை பண்ணுவாங்க. நமக்கு என்ன வரும், உக்காந்துருங்கம்மா, நமக்கு இஎம்ஐ கட்டவே பணம் பத்தாது. இன்னைக்கு ஏன் சபைக்குள்ள இஎம்ஐ எடுக்காத, லோன் எடுக்காத தெரியுமா? நீங்க எடுத்தீங்கன்னா ஊழியம் கெட்டு போயிடும். உங்களோட கமிட்மெண்ட் பைத்தியக்காரத்தனமா சுத்துவோம். ஜெபத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. முழுமையா முழு மனசோட காணிக்க முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதம் தடமாவும். கொடுக்கணுமா வேணவா, இஎம்ஐ எங்க இழுக்குது. உன்னுடைய பேராசை, ஒரு மொபைலுக்கு 2 மொபைல் வாங்குத, அப்புறமா ஆண்டர் மேல பழிய போடுவோம். இதெல்லாம் யாரு? ஒரு வேலை அந்த பெண்ணும் உண்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தால் என்னோட விசுவாசம் பலப்பட்டு போயிருக்கலாம். என்னடா யாருமே வரல, கடையை சாத்திடுவோம்டா, 6 பேர் 7 பேர் தான் வருவாங்க, அதில் தூங்குவாங்க, கல்லாப்படி கடைன்னு சவுண்ட் வரும், எப்படி இருக்கும்? அப்போ கர்த்தர் யாருக்கிட்டே ஒரு உணர்வை கொடுக்கணும்னா அவங்க ரெடியா இருக்கணும், எமோஷன் நல்லா இருக்கணும். நீ இஎம்ஐ எடுத்துக்க கூடாது. நீ ஏன் கமிட்டடா இருந்தீங்கன்னா நீ எங்க ஊழியம் பண்ண போற? உனையே பண பேய்களா இருப்போமே, பைத்தியக்காரத்தனமா இருப்போமே. உனக்கு எப்போ பார்த்தா பணம் பணம் பணம், எந்த வேலைக்கு போனோம், ஃபாஸ்டிங்ல வர முடியாது, நான் இங்க போனோம், இந்த வேலைக்கு போனோம், பணம், எனக்கு பணம் இல்லைன்னா சண்டே வந்தா போதும். நடிக்காத. இந்த நிலைமைக்கு வந்த காரணம் நீங்க தான். கடன் வாங்குற புத்தி இருக்கா? மாத்திக்கொள்ளுங்கள். கர்த்தர் மேல விசுவாசத்தை விட்டு எங்கே போயிருக்கு? வட்டிக்கு வாங்குற பழக்கம் இருக்கா? மாத்திக்கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுக்காமல இருக்க மாட்டார், கொடுப்பார். நீ ஒழுக்கம் இல்லை, ஃபைனான்ஸ்ல ஒழுக்கம் எல்லாம் வராது, பிரேக் த்ரூ வராது, வாங்கிட்டே இருப்ப, பிச்சை எடுத்துட்டே இருப்போம். கை வாங்கி வாங்கி பழக்கமாயிட்டு இருக்கா? மாத்திக்கொள்ளுங்கள். ஒருவேளை எவாஞ்சலுக்கும் கமிட்மெண்ட், அவங்களையும் கமிட்டட் அந்த பெண்ணுக்கும் 500 ரூபாய் யோசிச்சிருப்பாங்க. இல்லை நம்மளுக்கு லிப்ஸ்டிக் வாங்கணும், ஐலைனர் வாங்கணும், அந்த 500 ரூபாய் தான் நல்லமாயிருச்சு, யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான், அதுதான் ஹார்ட் ஆட்டிடியூட். சில பேர் கர்த்தர் அந்த ஹார்ட் ஆட்டிடியூட கொடுப்பாரு. அப்போது தைட்ஸ்ன்னு போட்டாங்களா, எனக்கு ஒரே சந்தோஷம். யாரும் அந்த பெரிய மனுஷி பேர் பார்க்கணும், எவாஞ்சல், கிரேஸ், டொமினிக், 3 பேர் வச்சு போட்டிருந்தாங்க. அப்போ படிக்கும் போதோ யாரா, ஏன்னா பெண்மணி வந்தாங்களா, பெரிய ஆள் வந்திருக்காங்களா, இந்த சின்ன பொண்ணுக்கு என்னத்துக்கு, எனக்கு அந்த பொண்ணு போய்ட்டு ஃபுல் பேர் தெரியாது. அப்புறமா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, ஏன்னா அப்போலாம் அங்கே வரமாட்டாங்கல்ல, ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்கன்னா திருடின்னு வந்துச்சா பொண்ணுன்னு சொல்லிட்டு உண்மையாக ஃபோன் பண்ணி கேட்குறேன். தெரியும் பிரதர், அவங்க எழுதிட்டு கொடுத்தாங்க அவங்க டியூஷன். அப்போ தான் எனக்கு சமாதானமாச்சு. ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் பணத்தை திருடுவோம்,
அதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன். நானும் எங்க அண்ணன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் சூ பண்ணிடுவோம். ஒருவேளை சூ பண்ணிட்டு சபையில கொடுத்துட்டாங்க. அப்ப ஹார்ட் ஆட்டிடியூட் மாறணும், எமோஷன்ஸ் இருக்கணும். இது யார் சபடா, இதெல்லாம் நமக்கு என்னடா, இது நம்ம அழைப்பாடா, இப்படி நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா ஜோஷுவாக்களும் எழும்ப மாட்டாங்க, ஊரையும் எழும்ப மாட்டாங்க, ஆரோனையும் எழும்ப மாட்டாங்க, எதுலையும் நடக்காது. நீங்க பரலோகத்துக்கு போது கேட்பாங்க, நீ என்ன பண்ண, உனக்குன்னு ஒரு ஊழியம் கொடுக்க, நீ என்ன பண்ண? இல்ல ஆண்டவரே, சிக்கன் பண்ண போன சண்டே சர்வீஸ் ஆயிட்டு எதுவும் செல்லாது. இல்ல ஆண்டவரே, தனியா ஒரு கடை போட பார்த்தேன், தனித்தவன் எனக்கு வேணுமாயிடுச்சு, தனியா செல்ல. நான் உனக்கு சொல்லலையே. இன்னைக்கு முட்டி போடாதவர்கள் தான் விஷயமே வருது. முட்டி போடாதவர்கள் தான் ஆண்டவர் வந்து பேசுறாரு. ஆண்டவர் சத்தம் கேட்குதுன்றாங்க, எல்லாம் முட்டி போட்டியா? இருக்காது. இந்த மாதிரி காரியங்களாம் மாய்மலத்தெல்லாம் போட்டுட்டு ஆரணை ஊரை போல இருங்க. ஏற்ற சமயத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்துவார், ஏற்ற சமயத்தில் ஸ்தானத்தை கொடுப்பார். நீ பாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறியா, உன்னை கண்டிப்பா சபை கொடுப்பாரு. நீ அப்படியே துரு இருக்க வேணாம், ஐயோ ஐயோ எப்போ ஐயோ 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 அப்படியே இருக்க வேணாம். ஏற்ற சமயத்தில் உன்னையே வெளிக்கொண்டு போவார். இங்க நிறைய பாஸ்டர் எழும்பலாம், தெரியாது, நான் பாஸ்டர் நினைக்கல. வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. The Lord will lead you. The Lord will. நீ kneel down போட்டினா உனக்கு வர கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா உன்னை கைட் பண்ணுவார். அந்த மாதிரி விசுவாசம் வேணும். நம்மலாம் இப்போல்லாம் காசுக்காக பிச்சை எடுக்கிற மாதிரி, காசு கொடுங்க ஆண்டவரே, காசு கொடு காசு கொடு காசு கொடு, கொடுக்கல கோச்சுப்பேன், காசுக்குள்ள கோச் ஆண்டவரே, நீங்கள் என்ன திருப்பி கொடுத்தீங்க? இன்னைக்கு அந்த கேள்வியோடு முடிங்க. ஆராதனை முடிக்கிறீங்கல்ல, சின்ன பிள்ளை ஒரு ஃபயர் இருக்கணும் உள்ளுக்குள்ள சர்ச்சுக்குள்ள வந்து நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கேன்டா, நான் வேடிக்கை பார்க்கக்கூடாதுடா, மொபைலை தொடக்கூடாதுடா. இதெல்லாம் யாரோட நன்மைக்கு சொல்றோம்? நீ அஃபண்ட் ஆகலாம். உள்ள மொபைலை தொடாத, உள்ள வை, பாக்கெட்ல வை. ஐயோ என்ன பத்தா பேசுறேன், ஆமா உங்களை பத்தா பேசுறேன். எதுக்காக? ஒழுக்கத்தை சீர்படுத்திட்டு இருக்கோம் சபைக்குள்ள. எதுக்காக? நீ பரலோகம் போகணும், உன்னுடைய நன்மைகள் வரணும், உன் வேலையில உயர்வு வரணும். இதெல்லாம் வந்து சபையில தான் சீர்படுத்த முடியும். உன் ஆஃபீஸ்ல சொல்றாங்களா, நீ யார் கூட கடலை போட்டா ஸ்டாப் பண்றாங்களா, ஏய் ஷார்ட்ஸ் பார்க்காத, வீடியோ கால் இந்த பொண்ணு கூட பேச சொல்றாங்களா, அது சொல்லக்கூடிய இடம் இங்க சொல்லுவாங்க. அப்போ அஃபண்ட் ஆகாதீங்க. எழுந்து நிற்கலாமா? முடிவுக்காக 2 நிமிஷத்துல முடிச்சுடுவோம்.